ஓகே. ஓகே. இப்போ கரெக்ட்டா தான் வருது பாருங்க. இப்போ நீங்க ஒரு ஃபைல் எடிட் பண்ணிருக்கீங்க. அது எடிட் பண்ணிருக்கீங்கன்னு காட்டுது. ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல ஏழுமலை என்னோட கிட்ல. ஆ உங்களோட கிட்ல எதுவும் இல்லையா? சரி. ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபைண்டர் ஆனா இங்கெல்லாம் காமிக்குது பாருங்க. இந்த ஃபங்ஷன்லாம் இங்க அதாங்க காமிக்குது. அது கமிட் ஆயிருக்கு. உங்களோட கிட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்டர் போங்க எனக்கு. இதோடைய ஃபைண்டர் போணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? எதோட ஃபைண்டர்? அதான் இந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு பாக்குறது. இந்த ரெபாசிட்டரி இருக்கிற இடத்துக்கு போங்க. அது எப்படி போறது? எத்தனை தடவை கிளிக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு ஃபைல கிளிக் ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வாங்க. அது சொல்றீங்களா? ஓகே, ஓகே, ஓகே. ம். இல்ல அந்த மேல இருக்கிற சிம்பிள கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க கமிட்ல இருக்கீங்களா? இப்ப லெஃப்ட் சைடுல ஃபோல்டர் மாரி ஒண்ணு இருக்குல்ல? ம். அத கிளிக் பண்ணுங்க. அதான். கிளிக் பண்ணுங்க. இது வேணாமா? அது வேண்டாம். இப்போ இது இது ஏதாவது ஒரு ஃபைல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபைண்டர் குடுங்க. டப்புன்னு வாங்க. ஓப்பன் இன் ஃபைண்டர். ஓப்பன் கீழ வாங்க. ஃபைண்டர். உங்களோட ஒரு ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணிருக்கீங்களா? அது ஷேர் ஆகலையா? ஐயோ! ஆமா. திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு தடவ ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களோட லோக்கல்ல இருக்கிற ரெபாசிட்டரி சர்வர்ல இருக்கிற எந்த ரெபாசிட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறேன். ஓகேவா? ம். இப்போ நீங்க கண்ட்ரோலர் வந்துட்டீங்களா? உங்களுடைய ரூட் வாங்க. உங்களுடைய ஃபோல்டர் ம். ரூட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஃபோல்டர் ரூட்னா ப்ராஜெக்ட்டோட ரூட் வரணும். ப்ராஜெக்ட் இப்போ கண்ட்ரோலர்ங்கிற ஃபோல்டர்ல இருக்கீங்களா? அப்படியே பின்னாடி ஸ்க்ரால் பண்ணுங்கங்கிறேன். ஸ்க்ரால். இப்போ இதுல ரூட் ஃபோல்டர் எது? ஹலோ. இதோட ரூட்டா? ஆமா. கண்ட்ரோலரோட பேரண்ட் ஃபோல்டர் எது? இது ரூட் ஃபோல்டர்னா இது உங்களோட இது ரெபாசிட்டரி எங்க ஆரம்பிக்குதோ அதான் அங்க போங்கன்றேன். இங்க தானே ஆரம்பிக்குது. அங்க எங்க ஆரம்பிக்குது? இங்க கண்ட்ரோலர் உங்களுடைய ப்ராஜெக்ட் வாங்க. ஆ. இங்க கண்ட்ரோலர்ங்கிற ஃபோல்டர் எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. ஏங்க எங்க இருக்கு? மவுஸ் கரெக்ட்டா காமிங்க. இதான். ஆ அங்க இருக்கு. அது அங்கேயே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. இல்ல. ப்ராஜெக்ட் எங்க ஆரம்பிக்குது? இதுல ஆரம்பிக்கும். ஏ அது இது வந்து என்ன? மெயின் ஃபோல்டர் தான். இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து மெயின் ஃபோல்டர். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட்டோட ரூட் எதுன்னு கேட்டாங்கன்னா, என்ன அர்த்தம்னா, மேல இருக்கு பாருங்க. என்டிஎஸ் தமிழ் ஸ்கூல்ன்னு போட்டிருக்கீங்கல்ல? அதுதானே ரூட்டு. அதான் ப்ராஜெக்ட்டோட ரூட் ஃபோல்டர். ஓ! ஓகேங்களா? ம். ஆ இப்போ நீங்க அந்த ப்ராஜெக்ட்டோட ரூட் ஃபோல்டர்ல கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி ஃபைண்டர்ல குடுங்க. அப்படி பண்ணாலும் ப்ராஜெக்ட்டோட ரூட் இங்க ஃபோல்டர்ல கிளிக் பண்ணுங்க எழில். எம்டிஎஸ் எழில். இதுதானா? அங்க தானே அத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது என்னன்னு புரியுதா முதல்ல? இருங்க. அத நீங்க ஃபர்ஸ்ட் எம்டிஎஸ்ன்னா இதுன்னு நெனச்சுட்டேன் நானு. இது நான் ஃபோல்டர்ன்னு தானே சொல்றேன். அது ஃபோல்டர் இல்லல்ல. ஓகே, ஓகே, ஓகே. இருங்க முதல்ல அது உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் இத சொல்றது ஏன் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? இத குளோஸ் பண்ணுங்களேன். ஆ அத கிளிக் பண்ணுங்க. நீங்க கரெக்ட்டா தான் மவுஸ் வச்சிருக்கீங்க. அந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணுங்கன்றேன். ம். இதுதான் ஒரே ஒரு ஃபோல்டர். ம். இந்த ஃபோல்டர் தான் ரூட் ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் உங்களோட ஓவராலா எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கு. எல்லா ஆ. கோடுமே வச்சிருக்கீங்க. ஓகேவா? ஆமா, ஆமா, ஆமா. இத மெயின் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ. அது ம். உள்ளார இத்தன ஃபோல்டர்ஸ் இருக்கு. ம். கிரேடில், ஐடியா, பில்டு, கிரேடில், சோர்ஸ்ன்னு. இப்போ இதெல்லாம் நானு கமிட் பண்றதுக்கு இக்னோர் பண்ணது இதெல்லாம். அது பரவால்ல. நான் சொல்றத புரிஞ்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். அ. உங்களோட ரூட் ஃபோல்டர்னா மேல இருந்தது. இப்போ உங்களோட கோடு இருக்கிற சோர்ஸ் ஃபோல்டருக்கு போங்கன்னு நான் சொல்றேன்னா, நீங்க எங்க போவீங்க? இத கிளிக் பண்ணி இல்லையே! இதே இருக்கு சோர்ஸ். ஆமா. அங்க போணும். அத ஓப்பன் பண்ணுங்க. ஆ. கோடு இருக்கிற மெயின் ஃபோல்டருக்கு போங்க அப்டின்னா, இது. ஆமா. அங்க போணும். அங்க ஜாவாங்கிறதுல தான் வந்து உங்களோட கோடு இருக்கு. இப்ப கோடு இருக்கிற ஃபோல்டருக்கு போனா, நீங்க கடகடன்னு ஓடியாந்து இந்த ஜாவா ஃபோல்டருக்கு ஓடியாந்துரணும். ம். ரூட் ஃபோல்டருக்கு போங்க அப்டின்னா, இப்ப இந்த ஜாவாவோட பேரண்ட் ஃபோல்டருக்கு போங்கன்னு சொன்னா எதுக்கு போவீங்க? ஜாவாவோட பேரண்ட் ஃபோல்டர் எது? இது. ஜாவாவோட பேரண்ட் ஃபோல்டர் மெயினு.
மெயின். ஓகே, ஓகே. மெயினோட பேரண்ட் ஃபோல்டர் சோர்ஸ். ம். அப்படிதானே அது அலைன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. புரியுது, புரியுது. புரியுது, புரியுது. மத்தவங்களுக்குலாம் இது புரியுதுங்களா? இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி? ஃபோல்டர்னா என்ன? இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு? புரியுது. ஓகே. எழில் திடீர்னு தடுமாறுனதும் எனக்கு கூட சரி. இல்ல நான் இந்த சரி. தூக்கத்துல இருக்கீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. இன்னைக்கு இத போட்டு கிளிக் பண்ணி என்னடா எல்லாமே போயிச்சாட்டுக்குன்னு நெனச்சுட்டேன். எங்கேயும் போல. அங்க தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களோட லோக்கல்ல ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. அங்க வந்து சேஞ்சஸ்லாம் கமிட் ஆகுது. ஆனா உங்களோட சர்வர்ல இல்லன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ம். உங்களோட லோக்கல்ல இருந்து சர்வர கனெக்ட் பண்ற ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ற ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கும். அந்த லிங்க் என்ன லிங்க் இருக்குன்னு செக் பண்ண போறோம். அது எங்க இருக்கும்னா, டாட் கிட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா? உங்களோட ரூட்ல. ம். அத போய் பார்க்கணும். இப்போ உங்களோட ஃபைண்டர்ல இந்த ப்ராஜெக்ட்டோட ரூட்டுக்கு போங்க பாப்போம். அது இங்க தானே போவோம்ல. ஆரம்பத்துல இருந்தா அடேங்கப்பா. இல்ல. ஒண்ணும் இல்ல. இப்போ இது வந்து நீங்க நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களோட ஃபைண்டர்ல ரூட்டுக்கு போணும்னு சொல்றேன். ஃபைண்டர்ல ரூட்டுக்கு போறதுன்னா எப்படி போறது? இப்போ 2 வழியா போலாம். நீங்க இங்க இருந்தே நேவிகேட் ஆகலாம். இங்க இருந்து இப்ப ரூட் ஃபோல்டர்ல கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி, ஷோ இன் ஃபைண்டர்ன்னு குடுங்க. ரூட் ஃபோல்டர்ல கிளிக் பண்ணுங்க. ரூட் ஃபோல்டர் குளோஸ் பண்ண சொல்லலைங்க. கிளிக் தானே பண்ண சொன்னேன். சரி, ஓகே. அதுல ஓப்பனிங்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அங்க கிளிக் பண்ணுங்க. ஃபைண்டர். போங்க. புரியுதா இப்போ? இங்க இருக்கு. ஆ இப்போ நீங்க இப்போ இந்த இடத்துல இதான் உங்க ப்ராஜெக்ட்டோட ரூட் ஃபோல்டர். ம். இது எங்க இருக்கு இப்ப நான் கேட்கிறேன்னா, நீங்க என்ன சொல்லணும்? எழில் ஜாவாங்கிற ஃபோல்டர் உள்ளார இருக்குன்னு சொல்லணும். ஆமா, ஆமா. அது நான் தானே குடுத்தேன். சரி, இந்த எழில் ஜாவாவுடைய பேரண்ட் எது? இது எங்க இருக்குன்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? எழில் ஜாவா டெஸ்க்டாப்ல. ஆ டெஸ்க்டாப்ல இருக்குன்னு சொல்லணும். இந்த மாரி அது எங்க இருக்கு? என்னன்னு தான் நான் கேட்கிறேன். வேற ஒண்ணுமே கேட்கல. ஓகே, இப்போ ஓகே. நீங்க இந்த ஃபோல்டர்ல இங்க இருக்கீங்க. ம். அடப்பாவிகளா! எங்கடா டாட் கிட்ட காணோம். ஓகே. சாரி, உங்களோடதுல எல்லாமே ஹிட்டனா இருக்கு இல்லையா? இருங்க வரேன். ஹிட்டன எடுத்து விடுறதுக்கு இல்லன்னா இத கூட நாளைக்கு கூட பாத்துக்கலாம் ஏழுமலை. நீங்க கிளாஸுக்கு போங்க. எங்க நான் கிளாஸ் அதுவா? ஆமா. இது நம்ப தனியா தான் ஆக்சுவலா பார்க்கணும். சரி, இதுல மத்த யாருக்காவது டவுட் இருந்தாவும் அதே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. கமாண்ட் ஷிஃப்ட் கமா. கமாண்டு ஷிஃப்ட் கமாவா? ஆமா. ம். வரல. ம். சரி. இத வந்து நீங்க அதுக்கப்புறம் என்ன தனியா மீட் பண்ணுங்க. ஐ மீன் எனக்கு எப்போ உங்களுக்கு ஃப்ரீயோ எனக்கு அப்போ வந்து இது பண்ணுங்க. நம்ப அத என்னன்னு பார்க்கலாம். ஆ ஓகே, ஓகே. இப்போதைக்கு நான் கிளாஸ் போறேன். ஓகே. அது ஒண்ணும் இல்ல. இது இது வந்து இப்போ இது ஃபோல்டர் வந்து இப்போ ஹிட்டன் ஃபோல்டரா இருக்கு. அந்த கிட் ஃபோல்டர். அந்த ஹிட்டன் ஃபோல்டர நீங்க எடுத்து அந்த ஹிட்டன் ஃபோல்டர இப்ப பார்க்கணும். அந்த கிட் ஃபோல்டர்ல தான் எங்க இருக்கிற சர்வர்ல இருக்கிற எந்த சர்வர்ல இருக்கிற ரெபாசிட்டரி கூட கனெக்ஷன் இருக்குன்றத காட்டும். ம். அத பார்த்துட்டு நீங்க அத வச்சு அது அப்பதான் உங்களுக்கு அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்ன்றது தெரியும். நீங்க ஏதாவது மாத்தி ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு சர்வர்ல காமிக்கல அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. சரி, பார்க்கலாம். ம். இன்னைக்கு ஆக்சுவலா நான் ரொம்ப ஷார்ட்டா தான் பிளான் பண்ணியிருந்தேன். சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு. 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். ஓகே. ஆ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுல, இந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட்ன்னு ஒரு அரே ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தேன். ம். ஆக்சுவலா இத நான் அரே லிஸ்ட்ன்னு 2 டெர்மினாலஜி போட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன்னா உங்களுக்கு அரே தான் ஏற்கனவே நல்லா தெரியுங்கிறதுனால நான் அரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலா இத நீங்க லிஸ்ட்ன்னு தான் கால் அவுட் பண்ணணும். ஓகே. ஆ இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு ஸ்டூடண்ட் வந்து புதுசா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அந்த ஸ்டூடண்ட்ட இந்த அரே உள்ளார ஆட் பண்ணி வச்சுப்பேன். இந்த அரே வந்து குளோபலா இருக்குதுங்கிறதுனால, ஈவன் தோ இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சா கூட, ஸ்டில் இந்த அரே வந்து இருக்கும். இந்த அரே உள்ளார போட்ட டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது குளோபலா இருக்கு. இந்த ஃபங்ஷனுக்குள்ளார இல்ல. புரியுதுங்களா? ஆமா. ஒருவேள இந்த லைன் இங்க இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரே உள்ளார இது ஸ்டோர் பண்ணும். ஆனா இந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இது உள்ளார இருக்கிற எல்லாமே கிளியர் ஆயிடும். இந்த அரேவும் சேர்த்து கிளியர் கிளியர். ஆயிரும் ஷட் டவுன் பண்ணோனே. அப்ப என்ன ஆகும்? நீங்க கெட் ஸ்டூடண்ட்ன்னு திருப்பி கேட்கும்போது கிடைக்காது டேட்டா. ஏன்னா இது வேற ஃபங்ஷன் இல்லையா? ஆமா. சோ அதனால தான் இந்த அரே வந்து இங்க மேல இருக்கு. ஓகே, ஓகே.
மேலனா ரெஸ்ட் கண்ட்ரோல் கிட்டயா? குளோபல் லெவல்ல, கிளாஸ் லெவல், ஓகே. கிளாஸ் லெவல்ல. ஓகே. ஃபங்க்ஷன் லெவல்ல இல்ல. சரி, அப்ப இப்படி இருந்தா இது வந்து அப்படியே இருக்குமா? அப்படி நம்ம எத்தனை தடவை ஷட் டவுன் பண்ணாலும் இது அப்படி இருக்குமா? ஷட் டவுன் பண்ணாலாம் இருக்காது. இப்போ இப்படி போட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரன் ஆயிடுச்சு. ஆமா. ரன் ஆகும்போது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ம். அப்ளிகேஷன் இப்ப ரன் ஆகுது. இப்ப ரன் ஆகும்போது என்ன ஆகும்? மெமரி கிரியேட் ஆகும்னு சொன்னேனா? ஆமா, ஆமா. இப்ப எல்லாத்துக்குமான மெமரி எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ வந்து இந்த அதாவது உங்களோட ஓஎஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு மெமரி குடுத்திருக்கு. அந்த மெமரி இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எப்போ இந்த கிளாஸ எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, இதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது தான் உங்களோட மெமரி கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? ஆமா. சோ இப்போ வந்து நான் போஸ்ட்மேன்ல ஹிட் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ போஸ்ட்மேன்ல இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி நான் ஹிட் பண்றேன். எனக்கு வந்து ஸ்டூடண்ட் கிரியேட்டட்னு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த இத கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு இந்த ஃபங்ஷன் கால் ஆயிருக்கும் இல்லையா? அப்பதான் இந்த மெமரி இந்த கிளாஸ்க்கான ஹோல் மெமரியே கிரியேட் ஆகுதுங்கிற மாரி சும்மா ஞாபகம் வச்சுங்க, புரிஞ்சுங்க. அப்போ இந்த கிளாஸ்க்கான ஹோல் மெமரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் எப்போ டெலீட் ஆகுமோ, அப்பதான் அதோடைய மெமரி எல்லாமே டெலீட் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்போ ரிமூவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது பேர் தான் கார்பேஜ் கலெக்டர். ஜாவாவே அந்த மெமரிய இப்போ அது ரொம்ப நேரமா யூஸ்ஃபுல்லாவே இல்ல, அது யாருமே யூஸ் பண்ணவே இல்லன்னா, அந்த மெமரி ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆஃப் பண்ணும். அதுக்கு பேரு கார்பேஜ் கலெக்டர்னு பேரு. சோ அப்பதான் அது கிளியர் ஆகும். இந்த கிளாஸ் எப்போ டெலீட் ஆகுதோ, அப்பதான் இந்த இது வந்து மெமரி வந்து கிளியர் ஆகும். ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா. இது எப்போ டெலீட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பேஜ் கலெக்டர் ரன் ஆகும். உங்களோட பிஹைண்ட் தி சீன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன்ல இந்த கிளாஸ யாருமே யூஸ் பண்ணவே இல்ல. அது மட்டும் அப்படியே தான் கிடக்கு அப்படின்னா, அது எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாரி அது டெலீட் பண்ணிக்கும். பை டிஃபால்ட் கண்ட்ரோலர் கிளாஸஸ்லாம் டெலீட்டே ஆகாது. சோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அது மட்டும் அப்படியே தான் கிடக்கும். அது அந்த அப்ளிகேஷனோட ரன்னிங் ஸ்பேஸ்ல இருக்கும்போது மட்டும் தான். இப்ப நான் அப்ளிகேஷன இங்க ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன ஆகும்? ஓ! கொஸ்டின் கேக்குறீங்களா? ஆமா, கொஸ்டின் தானே. ஓ! நீங்க சொல்லு. இதெல்லாம் நான் நெறைய தடவ சொல்லிட்டேங்க. திருப்பி திருப்பி சொன்னா போறீங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு அத புரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் பார்க்க வேணும். இந்த அப்ளிகேஷன ஸ்டாப் ஆனா என்ன ஆகும்? அது ரன்னே ஆகாது. அது ஓகே. இருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் வரேன். மெமரில ஏதோ இருக்காதுல்ல, கிளியர் ஆயிரும்ல. ஆமா. அதத்தான் நான் காட்டணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி மானிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் எல்லாத்த பத்தியும் இது காட்டும். இந்த ஆக்டிவிட்டி மானிட்டர். இப்போ அது நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்ல இல்ல பை இருக்குமா? டிஃபால்ட் எல்லாரோட கம்ப்யூட்டர்லயுமே இருக்கும். இது ரொம்ப எனக்கு ஸ்லோவா இருக்கு. எங்க கம்ப்யூட்டர்ல நான் பார்த்த மாரி தெரியலையே இது. இத நான் இப்ப எப்படி ஓப்பன் பண்ணேன்? நீங்க ஓப்பன் பண்ணணும். அது தானாவே இப்படிலாம் இருக்குமா என்ன? அது ஒரு அப்ளிகேஷன். இப்போ விண்டோஸ்ல வந்து டாஸ்க் மேனேஜர்ன்னு இருக்கும். ஆமா, ஆமா. அது தெரியும். மேக்ல வந்து ஆக்டிவிட்டி மானிட்டர்ன்னு இருக்கும். ஓகே, ஓகே. கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவா இருந்தா நாங்க அந்த டாஸ்க் தான் குடுப்போம். ஆ. அது என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்போ? கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருந்தா, நீங்க இங்க போய் பார்க்குறீங்க. எதனால அது ஸ்லோவா இருக்குன்னு. இப்ப IntelliJ வந்து 2. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவ நல்லா சொன்னேனேங்க. ஏன் உங்களுக்கு புரியலையா அப்போ? சரி ஓகே, திருப்பி சொல்றேன். 2.35 ஜிபி மெமரி இருக்குன்னு அர்த்தம். இந்த அப்ளிகேஷனுக்கு 2.35 மெமரி இருக்குன்னு அர்த்தம். இந்த Firefox இவ்வளவு மெமரி கிளியர் பண்ணுது. அப்போ இப்ப எனக்கு சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண விட மாட்டுது அப்படின்னா, ஹையஸ்ட்டா எதெல்லாம் அது மாரி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோ, அதெல்லாம் புடிச்சு நான் கிளியர் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இப்போ என்னோட சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஜாவா ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுவும் ஒரு ஜாவா ப்ராசஸ் தானே. இப்ப நான் புதுசா கிரியேட் பண்ணேன்னா, ஒரு ப்ராசஸ் ஒண்ணு கிரியேட் ஆகும் OS. ஆமா.
அததான் ரன் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்ப இந்த ஜாவா ப்ராசஸ் வந்து எதோட அது அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெரியாது. அது மேபி நம்ம போர்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆம், இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இந்த போர்ட் வந்து 164 170ல 2 ஜாவா ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இது என்னன்னே எனக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு அதை விட்டுறலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க ஒரு பிட் ஐடி எல்லாம் கிரியேட் ஆகுமே. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு. இதோட பிட் ப்ராசஸ் ஐடி கிரியேட் ஆமா ஆமா பிட் ஆயிருக்கு. ப்ராசஸர். இப்போ அந்த 4354ங்கிற அந்த ப்ராசஸருக்கு ஓஎஸ் வந்து ஒரு இது வரைக்கும் பாருங்க நம்மளோட ப்ராசஸ். இப்போ 205 மெமரி எம்பி ஆஃப் மெமரியை வந்து ஓஎஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்கு. இப்போ இந்த லெவல்ல இது இருக்கு. இப்போ இதுக்கு இந்த இப்போ இது 205 எம்பிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு 200 கிலோ வைக்கிற பீரோ இருக்குன்னு புரிஞ்சுங்க. இப்போ என்ன இருக்குன்னா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 200 கிலோ இருக்கிற 200 கிலோ வச்சுக்கக்கூடிய அளவுல இருக்கிற அந்த பீரோல நீங்க ஒரு அரேவை கிரியேட் பண்றீங்க. அந்த பீரோங்கிறது நான் என்ன மீன் பண்றேன்னா, இங்கப்பா பென்சிலு, ஐயோ பென்சிலை காணோம். இதான் அந்த 200 இது இருக்கிற பீரோ, 200 எம்பி சைஸுக்கான பீரோ. இதுல வந்து இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா அந்த பீரோ உள்ளார எல்லாமே ஆர்கனைஸ்டா இப்படி இருக்கும் அந்த பீரோ. இதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஒரு அரேனா என்ன, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மெமரி செல்ஸை வந்து அதை ஆக்குபை பண்ணிருக்கும். இப்போ இந்த சீக்வன்ஸ் அதை ஆக்குபை பண்ணிருச்சு. இது வந்து 100ல ஆரம்பிச்சு அட்ரஸ், மெமரி அட்ரஸ் சொல்றேன், 110 வரைக்கும் ஆக்குபை பண்ணிருச்சுன்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த மெமரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிரியேட் ஆன இந்த மெமரி எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் எப்போ முடியுதோ அப்பதான் கிளியர் ஆகும் ஆக்சுவலா. ஆனா இந்த கிளாஸ் வந்து முடியவே முடியாது. உங்களோட ஸ்ப்ரிங் பூட் ரன் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கிளாஸ் ரன் ஆயிட்டே தான் இருக்கும். எப்போ உங்க ஸ்ப்ரிங் பூட் வந்து க்ளோஸ் ஆகுதோ, அப்ளிகேஷன் வந்து இந்த மெமரியை வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பதான் இது வந்து இந்த மெமரியை கிளியர் ஆஃப் பண்ணும், இந்த கிளாஸோட மெமரி. அப்ப என்ன பண்ணும், எல்லா கிளாஸ் எல்லா மெமரியுமே அது கிளியர் ஆஃப் பண்ணிடும். இப்போ நீங்க அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஓஎஸ்க்கு வந்து சொல்லிடும், ஏற்கனவே ஒரு மெமரி இந்த அப்ளிகேஷனுக்காக நீ அலோகேட் பண்ணி வச்சிருந்தல, இந்த மெமரி இங்க இருக்குல்ல, இந்த மெமரியை ரிலீவ் பண்ணி விட்டுருன்னு சொல்லிடும். இந்த மெமரியே ரிலீவ் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கிற எல்லாமே போயிடும் தானே. அதான் நடக்கும். இப்போ வந்து இப்போ 205ல உங்களுக்கு ஒரு அரே இருக்கு. இப்போ இதை நீங்க ஸ்டாப் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு பார்க்கணும். இதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா, ஸ்டாப்பும் பண்ணிட்டேன். இந்த 4354ங்கிறது தான் நம்மளோட இல்லையா. அப்போ அதோட மெமரி போயிடுச்சு பாருங்க. இப்போ அதோட மெமரி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இது உள்ள இருக்கிற எல்லாமே போயிடுச்சுன்னு தான் அர்த்தம், அரேவும். இப்போ திருப்பி நீங்க இன்னொரு தடவை கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், திரும்ப மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும், புதுசா தான் அலோகேட் ஆகும். அரே இருக்குமா, ஏற்கனவே இருந்தாரு இருக்காது. ஏன்னா அது ரேம் மெமரி. ஒரு தடவை கிளியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். திருப்பி நீங்க திருப்பி புதுசா தான் கிரியேட் ஆகும். இந்த கேள்வி தானே நீங்க கேட்டீங்க, திருப்பி எத்தனை தடவை இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணாலும் அந்த மெமரி. இப்போ புரியுதுங்களா, அது இருக்குமா இருக்காது? ஓகே. இப்போ சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? என்ன சொல்றீங்க, எங்க இன்னொரு क्वेश्चन சொல்லுங்க. அதாவது திருப்பி நீங்க இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்ளிகேஷனா ரன் பண்ணிட்டீங்க, ஒரு 2 வேல்யூ இதுல ஆட் பண்ணிட்டீங்க, ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷனை, திருப்பி மறுபடியும் ரன் பண்றீங்க. இப்ப கெட் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்தா எத்தனை ஸ்டூடண்ட் இருப்பாங்க அதுல? எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்திருக்கோமோ அத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இங்க போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான்.
சரிங்களா? ம். ஓகே. இதுதாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா புரிய வைக்க முயற்சி பண்றேன். திருப்பி இந்த கேள்வி நீங்க கேட்கவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கேள்வி கேட்கறது தப்பு இல்ல. நீங்க அத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு திருப்பியும் புரியலனா கூட திருப்பி என்ட்ட இந்த கேள்விய கேளுங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஆனா இந்த கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. மெமரில நம்ம ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்றோம். அது மெமரில இல்ல இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல இது சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல இல்ல. நான் இதுக்கு முன்னாடியே ஜாவால சொல்லிக் குடுக்கும்போதே இத நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நீங்க சொன்னீங்க. அது சொன்னீங்க. ஆனா லாஸ்ட் கிளாஸ்லயும் ஷோ பண்ணி காட்டுனீங்க உங்க ஆக்டிவிட்டி இத. ஆமா. ஃபர்ஸ்ட் தடவ நம்ம இது பண்ணும்போதே ஒரு பிட் ஐடினா, ப்ராசஸ் ஐடினா என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஜாவா அந்த ஓஎஸ் வந்து எப்படி அந்த ஜாவா அப்ளிகேஷனுக்கு மெமரி அலோகேட் பண்ணுது ஆமா. அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி மானிட்டர்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ம். ரைட். ஆ என்ன இது எரர்ல வந்து நிக்குதா? என்னவோ. சரி திருப்பி ரன் பண்ணி ஐயய்யோ! ரன் பண்ணிடலாம். இப்போ நான் காட்ட வந்தது இந்த பென்சில் எங்க? சரி. இப்போ இந்த அரேல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த எடுக்கிறது, அரேவ எப்படி லூப் பண்றதும் இந்த லாஜிக் வந்து நல்லா பார்த்துக்கணும். ம். ஒரு புரோகிராம்ல முக்காவாசி நேரங்கள்ல நம்ம வொர்க் பண்ண வேண்டிய வொர்க் பண்றது 2 விஷயத்த சுத்தி சுத்தி தான் இருக்கும். ஒண்ணு அரே, இன்னொன்னு ம். வந்து ஸ்ட்ரிங். ம். அவ்வளவுதான். சோ ஒரு அரேவ வந்து லூப் பண்ணி அந்த அரேல இருக்கிற எல்லாத்தையும் எப்படி வந்து காட்டுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அரேவ ஃபில்டர் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபில்டர் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க அரேங்கிறத சும்மா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ்ல 20 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களெல்லாம் தனியா கூப்பிட்டுட்டு வரணும். மிஸ் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி அத கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஒரு பையனா ஒரு 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 பெஞ்ச் 10 பெஞ்ச் இருக்கு. ஒரு ஒரு ஒவ்வொரு பெஞ்ச்லயும் ஒரு ஒரு பையன் உட்கார்ந்துக்கிறான். அந்த ஒரு ஒரு பையன் உட்கார்ந்துக்கிறது ஒரு செல்லுன்னு புரிஞ்சுக்கங்க. ம். இப்ப ஃபர்ஸ்ட் பையன எழுந்திருக்க சொல்லுவீங்க. அவனோட வயசு என்னன்னு கேட்பீங்க. அவன் ஒரு வயசு சொல்லுவான். அந்த வயச விட நம்ப தனியா பிரிக்கக்கூடிய வயச விட அவனோட வயசு கம்மியா இருந்தது அப்டின்னா, அவன ஒண்ணும் பண்ண வேண்டாம். ம். அடுத்தவன கூப்பிடுறீங்க. இத மாரி ஒவ்வொரு பையனா முதல்ல செக் பண்ணணும். கரெக்ட்டா? ம். அததான் இந்த வேல பண்ணுது. இந்த ஃபார் லூப் உள்ளார இப்டி போட்டு விட்டுட்டு இப்டி எடுத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பையனா எடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் பையனா ம். எடுத்திருக்கீங்க. ம். அவனோட ஐடி என்னன்னு கேட்கிறீங்க. ம். ஸ்டூடண்ட் டாட் ஐடி. அந்த ஐடி தான் இந்த கெட்டுக்கு குடுத்திருக்கிற ஐடியான்னு செக் பண்றீங்க. அதாவது 4ஆம் நம்பர் பையன கூட்டின்னு வர சொன்னாங்க மேடம்னு ஒரு பையன் வந்து உங்க கிளாஸ் ரூம்ல சொல்றான். ம். ம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு பையனா எழுப்பி, "நீ 4ஆம் நம்பராப்பா?" அப்படின்னு கேட்கிறீங்க. ம். அந்த 4ஆம் நம்பர்ங்கிறது உங்கள்ட்ட ஒரு பையன் வந்து சொன்னான்ல, வெளியில இருந்து ஒரு பையன் 4ஆம் நம்பர் பையன கூட்டிட்டு வரணும்னு. அவன் சொன்ன ஐடி அந்த 4ஆம் நம்பர்ங்கிறது இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. ம். இந்த பையன் ஒவ்வொரு பையனா நீங்க எழுப்புறீங்கல்ல, ஸ்டூடண்ட். ம். அவனுடைய ஐடி அப்படிங்கிறது இது. ம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட ஐடி 1ஆம் நம்பரா இருக்கும். ம். சோ 1 = 4ஆ? இல்ல. இல்ல. அடுத்த ஸ்டூடண்ட் எழுப்புறீங்க. அடுத்தது 2வது ஸ்டூடண்ட். அவனோட ஐடி என்ன அப்படிங்கிறத செக் பண்றீங்க. இதுதான் இப்படி ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு எப்ப 4ஆம் நம்பர் வருதோ, ம். அதுக்கப்புறம் நீங்க வேற எதையுமே பார்க்க வேணாம். இல்லையா? ம். அதனால ரிசல்ட்ட ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகே ஆமா. 4ஆம் நம்பர் ஸ்டூடண்ட் இவன் தான் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறீங்க. ம். அதுக்கப்புறம் நீங்க 5வது பையன எழுப்பவே தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. அதனால தான் இங்க ரிட்டர்ன் போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிரும். ம். ஆனா இப்ப நீங்க எல்லா பையனையும் எழுப்பிட்டீங்க. ஆனா எந்த பையனோட எதுவுமே 4ஆம் நம்பர் இல்ல. ம். அப்போ அந்த பையன் நாட் ஃபவுண்ட். அந்த மாரி ஒரு பையனே இல்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புறீங்க. ம். இவ்வளவுதான் இங்க நடக்கிறது. இத ம். எப்படி நீங்க வந்து நீங்க கத்துக்கிற மாரி புரோகிராமிங்க எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா டீபக்கிங்க பண்ண புரிஞ்சுக்கணும். ம். பிரேக் பாயிண்ட் வைங்க. ஆ ஸ்டூடண்ட்ஸ்லலாம் வேண்டாம். கிரியேட் ஸ்டூடண்ட் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு பிரேக் பாயிண்ட்ட வச்சுட்டு, அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ம். இது மாரி தான் இத நீங்க படிக்கவும், அதாவது எப்படி அத புரிஞ்சுக்க இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது. இது நான் ஃபர்ஸ்ட் ஜாவா கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திருப்பி ஒரு தடவ நீங்க மறந்திருப்பீங்க. எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கிறது? இப்ப இது உனக்கு புரியலப்பா, இந்த லைன் என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லா நேரங்கள்லயும் வந்து நான் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இதுக்கு இது 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 நீங்க இந்த எக்ஸாம்பிள் கூட புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ம். அப்போ அத எப்படி பார்க்கணும்? எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபங்ஷன வந்து நம்ம கால் பண்ணி காட்டுறேன். இப்போ முதல்ல போஸ்ட்மேன் போயிடுவோம். போஸ்ட்மேன் போயிட்டு ஒரு ஒரு பையனா கிரியேட் பண்ணி விட்டுருவோம். 1ஆம் நம்பர் மலை அப்படிங்கிற பையன கிரியேட் பண்ணுவோம்.
இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகல. இந்த டேட்டாபேஸ் இருந்தாலே அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 8080 போர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து என்னோட லோக்கல் ஹோஸ்டோடைய ஐபி அட்ரஸ். இது வந்து 8080 போர்ட்டுங்கிற என்னோட போர்ட் அட்ரஸ். இது வந்து நான் ஹிட் பண்ண போற என் பாயிண்டோடைய நேம். ஓகேவா? என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இதை. என் பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட். என் பாயிண்ட்னா நீங்க இங்க என்ன போடுறீங்களோ அதான் உங்களோட என் பாயிண்ட்னு சொல்றோம். அந்த என் பாயிண்ட்ல நீங்க என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இதான் ஆபரேஷன். ஆபரேஷன் பேரு, மெத்தட் பேரு ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நான் பாத்து இல்லையா ஸ்டூடெண்ட்ங்கிறது? பார்த்துதான். இப்போ இதுவும் பார்த்துதான். இப்ப ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் இந்த ஐடினா இது மொத்தமா சேர்த்தே ஒரு பார்த்துதான். இதுல என் பாயிண்ட் எது அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இது எல்லாமே சேர்த்து ஒரு என் பாயிண்ட் தான். இப்ப நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் மலைன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவது தலை. அடுத்து என்னது? ஐயோ, வேற என்ன பேர் இருக்கு? ராஜா. வீரா. 4 பேரை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு மெமரி, ஒரு அரேவோட இது கிரியேட் ஆயிருக்கு. அந்த அரேல இப்போ 4 பேரும் அப்படி அப்படியே இருக்கிறாங்க. ஓகேவா? 4 பேருமே இப்போ ஹோல்டர்ல தான் இருக்காங்க. இப்போ கெட் கால் போறோம். ஸ்டூடெண்ட் 3 வந்து கேக்குறோம். நம்ம ஏற்கனவே அங்க பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால இப்போ அது அங்க போய் நிக்கும். ஓகே, போர்ட் நம்பர் தப்பா இருக்கு. 8081ன்னு இருக்கு. 8080க்கு மாத்திட்டேன். இப்போ இங்க வந்துருச்சுங்களா? இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இந்த ஸ்டூடெண்ட்ல வந்து இந்த கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுங்க. இந்த கிளாஸ் ரூம்ல 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கணும். இதான் ஐ வந்து இப்போ என்னது 0. ஐ 0னா ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை எழுப்பியாச்சு. அவன்கிட்ட ஐடி என்னன்னு கேட்கணும். ஐடி வந்து என்ன? இவனோட ஐடி என்ன? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஐடி 1. உங்களுக்கு என்ன ஐடி வேணும்? 4 3. இப்போதைக்கு 3 தான் அமைச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ இந்த 1 ஈக்குவல் டு 3 அப்படின்னா, தம்பி உன் ஐடி என்னன்னு கேக்குறீங்க. அவன் வந்து 1ன்னு சொல்றான். அவங்களுக்கு தேவையானது 3 தான். அப்போ அவனோடது கிடையாதுங்கிறதுனால இது ஸ்கிப் ஆயிடும். இந்த இஃப் உள்ளார வராது. அதை பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணிக்கணும். உள்ளார வரல, திருப்பி மறுபடியும் ஃபார் லூப் அடுத்த எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ ஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 1 இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி ஐ 0ன்னு இருந்ததா? இந்த ஐ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 0 தான் இருக்கு. இந்த லைன் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகி முடியல. இப்போ இந்த லைன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட் இதுக்கு வருதோ, இப்போ ஐ 1 மாறிடுச்சு பாருங்க. இப்போ ஐ 1ன்னு மாறிடுச்சு. ஐ இப்போ 1ங்கிறதுனால ரெண்டாவது ஸ்டூடெண்ட் எழுப்பிடுச்சு. ரெண்டாவது ஸ்டூடெண்டோட ஐடியை செக் பண்ணுது. அதுலயும் மேப் ஆகல. அதுக்கு அடுத்து மறுபடியும் போகுது. இப்போ ஐ 2ன்னு மாறிடுச்சு. அடுத்த ஸ்டூடெண்ட் அதுலயும் அதுல மேப் ஆயிடுச்சா? மேப் ஆயிடுச்சு. டேட்டா வந்துருச்சு. புரியுதுங்களா? பிரேக் பாயிண்ட் வச்சு சொல்லணும்னா அந்த லைன்ல என்னென்ன டேட்டா வருது, அந்த வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இங்க என்ன வேல்யூ வருது, கிளிக் பண்ணாதான் இங்க எல்லாத்துக்கும் எல்லா வேரியபிளுக்கான வேல்யூமே இங்க உங்களுக்கு காட்டுது இல்ல. அப்புறம் என்ன அதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? நல்லா பொறுமையா நிதானமா உட்காந்து இந்த வேல்யூக்கு என்ன எப்ப மாறுது, இதுக்கு எப்ப மாறுது, நெக்ஸ்ட் லைன் வந்தா என்ன நடக்குது, இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி மாறுது அப்படிங்கறத 1 by 1 அந்த பிரேக் பாயிண்ட் வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட லாஜிக்கா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். இன்னமுமே நாங்க வந்து கோடு இது பண்ணும்போது பிரேக் பாயிண்ட் வச்சு தான் நிறைய விஷயங்கள் டீபக் பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ஸோ அதனால பிரேக் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி டீபக் பண்ற பழக்கத்தை கிரியேட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அதான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது இப்போ நம்ம இங்க லிஸ்ட்னு ஒண்ணு லோக்கல்ல ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்பா இதுக்கு பதிலா என்ன ஜாயின் பண்ணி விட்டுறீங்களா? ஏற்கனவே உள்ளதா இருக்கீங்க, ஜாயின் பண்ணி விடுறீங்க. இல்ல அது மொபைல்ல இருக்கு ஆக்சுவலா, அதனால. ஓகே
ஆமா. Recording in progress. சரி. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, H2 டேட்டாபேஸ வந்து H2 டேட்டாபேஸ் வச்சு இதே நம்ம செஞ்சு பார்க்க போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த அரேக்கு பதிலா ஒரு ஸ்டோரேஜ்ல போட்டு அதை செஞ்சு பார்க்க போறோம். அதாவது ஹார்ட் டிஸ்க்ல வைக்க போறோம். மெமரியில உங்களுடைய ரேம் மெமரியில வச்சாதான் ஒவ்வொரு தடையும் கிளியர் ஆகுது இல்லையா? இப்போ ஹார்ட் டிஸ்க்ல வைக்கணும். ஹார்ட் டிஸ்க்ல வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா உங்க கம்ப்யூட்டர்ல அப்படியே இருக்கும், அதே மாதிரி நீங்க ஒரு இதுவா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து ஜாவா வந்து சில வழிகளை கொடுத்துருக்கு. அது எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அந்த ஈஸியான வழியை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வேணும். ஒன்று வந்து MySQL டேட்டாபேஸோ இல்லை வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு MySQL பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. SQL சர்வர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி போஸ்ட்கிரஸ்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட்கிரஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். இப்போ ஆரக்கிளோட மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் காசு தான். கமர்ஷியலைஸ் பண்ணால் காசு. பட் போஸ்ட்கிரஸ் வந்து ஓப்பன் சோர்ஸுன்றதுனால நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரீசெண்ட் டேஸில் எல்லா இடங்கள்லையுமே போஸ்ட்கிரஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னது போஸ்ட்கிரஸ் இப்படி இருக்கும் ஸ்பெல்லிங். போஸ்ட்கிரஸ் தான் வந்து இப்போ வர்ற எல்லா இதுலையுமே யூஸ் பண்றாங்க. MySQLோ இல்லை ஆரக்கிள் இதிலோ அதெல்லாமே இப்போ வந்து காலம் முடிஞ்சு போச்சு. புதுசா இருக்கிறது போஸ்ட்கிரஸ் தான். இனிமேட்டு அதான் பார்க்க போறோம். நம்மளும் அதான் பார்க்க போறோம். இப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்மெமரி டேட்டாபேஸ்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா, அது இப்போ போஸ்ட்கிரஸ் நம்ம டைரக்டா யூஸ் பண்ணணும்னா சில பல வேலைகளை பார்க்கணும். அதோட சர்வரை கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் சிம்பிளா அதே கான்செப்ட் எனக்கு இருக்கணும். ஆனா நான் அதை ஒர்க் பண்ணி பார்க்கணும், லோக்கலாவே எனக்கு ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு H2 டேட்டாபேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம H2 டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி இதே விஷயத்த இந்த அரே இல்லாம செஞ்சு பார்க்க போறோம். ஆனா இதுல இந்த டிபெண்டன்சி இல்ல அது செலக்ட் பண்ணோம்ல? ஆமா, செலக்ட் பண்ணணும். அதை நீங்க இப்ப செக் பண்ணணும் அப்படின்னா பில்ட் கிரேட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம இங்க H2 டேட்டாபேஸ்னு ஏற்கனவே நான் இது பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால இது எனக்கு ஆல்ரெடி இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த H2 டேட்டாபேஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்க கண்ட்ரோலர் போங்க. கண்ட்ரோலர்ன்றது இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுவோம். அந்த லேயர் பேர் வந்து டேட்டாபேஸ்க்கு தனியா பேக்கேஜ் கிரியேட் பண்ணி வைக்கணுமா? ஆமா, அது நம்ம இஷ்டம் தான். அப்படி கூட வச்சுக்கலாம். நான் டேட்டானே வச்சிருக்கேன். இல்லை டேட்டாபேஸ்னு நீங்க வச்சாலும் ஓகே தான். இல்லை டேட்டானே வச்சுக்கலாம். டேட்டானா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். யூஸ்வலா அதுக்கு எப்படி வைப்பாங்கன்னா பேரு ரெபாசிட்டரினே வச்சுக்கலாம். ரெபாசிட்டரின்னு பேர். ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம்ல ரெபாசிட்டரின்னு தான் வைப்பாங்க. இதுக்கு நீங்க எப்படி ரெபாசிட்டரின்னு சொல்றீங்களோ இங்க வந்து இதுக்கு பேர் ரெபாசிட்டரி தான். ஐயோ, இது கிளாஸா கிரியேட் பண்ணனா? ஆமா, கிளாஸ் தான் கூட பேசிக்கிட்டு அது மாதிரி பண்ணிட்டோம். ஓ, ஆக்சுவலா பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். நியூ பேக்கேஜ் ரெப்போஸ் ரெபாசிட்டரிஸா ரெப்போன்னு. இந்த API கிரியேட் பண்றத வேற ஒரு கிளாஸ்ல வைக்கிறோம். இப்போ டேட்டாபேஸ் பண்றத வேற ஒரு கிளாஸ்ல தான் வைக்கணும். ஆமா, அப்படிதான் வைக்கணுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த வரமுறையும் இல்ல. ஓகே, நம்மளோட இதுதான். நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. பட் யூசுவலா எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால நான் அதே மாதிரி பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு அத கிளாஸா வைக்க முடியாதா? எதை கிளாஸா வைக்க முடியாது? இப்போ நீங்க பேக்கேஜா வச்சீங்களா அத சொல்றேன். ஏன் வைக்க முடியாது? வைக்கலாமே. இதோ இப்போ நான் அதுக்கு கிளாஸா தான் பண்றாங்க. நான் இப்போ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்னு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த ரெப்போஸ்ங்கிற ஃபோல்டர் உள்ளார இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. புரியுது. அது வந்து பேக்கேஜ்னு போடிங்களா? அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே. எக்ஸ்டென்ஸ் ஜேபி ரெபாசிட்டரியா ஜேபி ஜேபி ரெபாசிட்டரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன கேட்டுச்சு? ஜேபி ரெபாசிட்டரி. ஓகே, என்ன ஆப்ஜெக்ட் பண்ண போறீங்க, என்ன ஐடி வச்சு கால் பண்ண போறீங்கன்னு கேக்குது. ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் இந்த எந்த ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ண போறேன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம்ல. இப்போ வந்து மாடல்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன்.
இந்த ஸ்டூடெண்ட்னு ஏற்கனவே ஒன்று நான் கண்ட்ரோலர் உள்ளார போட்டிருந்தேன்ல, ஆமா ஆமா. அதை அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து மாடல் உள்ளார போட போறேன். அப்படியே டிராக் பண்ணி இது அப்படியே அந்த கெட்ரு செட்ரு பண்ணது எப்பயுமே மாடல்ல தான் இருக்கணுமா? இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் கிளாஸ் தான் இல்லையா? ஆ. மாடல் கிளாஸ்னா என்னன்னு புரியுதுங்களா? இது வந்து ஒரு போஜ கிளாஸ், வேற எதுவுமே ஆமா. இருக்காது. ஓகே. ப்ராஜெக்ட் Actually, இதுல எதுவுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இது சும்மா ஒரு ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு கிளாஸ், அவ்வளவுதான். டேட்டா கிளாஸ். நம்ம ஏற்கனவே ஜாவால நல்லா தெளிவா பார்த்திருக்கோம். திருப்பி வேணா ம். ஒரு தடவை பார்ப்போம். இதை வந்து நீங்க இப்படி டேட்டா கிளாஸ்னு போட்டீங்கனாலே கெட்டர் செட்டர் பை டிஃபால்ட்டா அதுக்கு எனேபிள் ஆயிடும். ஓகே. கெட்ரு செட்ரு மட்டும் தான் இருக்குமா? இல்ல எக்ஸ்ட்ரா கூட வேற ஏதாவது கூட இருக்குமா அந்த டேட்டா? உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கலாம், ஆனா தேவைப்படாது. ம், ம். ஜஸ்ட் டேட்டா மட்டும் ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு கிளாஸ் தாங்கிறதுனால இது ஜஸ்ட் ஒரு போஜ கிளாஸ், அவ்வளவுதான். டேட்டா கிளாஸ். ஓகே. நீங்க இது வந்து இந்த லாம்போ கனெக்டேஷன் போட்டீங்கன்னா பை டிஃபால்ட் கெட்டர் செட்டர்லாம் அதுவே இது பண்ணிக்கும். ம், ம். தனித்தனியா கெட்டர் செட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க தேவையில்ல அனோடேஷன்ல. ஓகே. அதான் அதோட டிஃபரன்ஸ். நான் அன்னைக்கு பார்த்து சொல்றேன்னு சொன்னேன்ல, டேட்டானா ஆமா. என்னன்னு. அதுக்கு இல்ல இல்ல அர்த்தம். அது ஓகே, அது புரியுது. இப்ப இந்த டேட்டாக்குள்ள தான் அந்த கெட்ரு செட்டர் எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கெட்ரு செட்டர் மட்டும் இல்லாம வேற ஏதாவது கூட இருக்குமான்னு வேற கேக்குறேன். ஏதாவதுன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கெட்ரு செட்டர் மாதிரி இப்ப இந்த டேட்டாக்குள்ள இந்த 2 மட்டும் தான் இருக்குமா? இல்ல டேட்டான்னு காமனா இருக்குல்ல? இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரணும் ஆக்சுவலா. நல்ல ஆ. கேள்விதான். நம்ம யூசுவலா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம். ஆமா. கன்ஸ்ட்ரக்டர் இருந்தா தானே இந்த இதை வந்து இது உள்ளார இருக்கிறத இனிஷியலைஸ் பண்ண முடியும். அப்ப கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்கு. அது வந்து ஆ. ஆல் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அந்த திஸ் எல்லாம் போய் செட் பண்ணுவோம்ல, ஆமா. அந்த வேலையில எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். ஓகே. இதெல்லாம் நீங்க இன்னொரு தடவை ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஒரு கிளாஸ் நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ் ம். எப்படி வச்சிருக்கோம் ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட்லன்னு பார்க்கணும். பட் இங்க இருக்கு இந்த இதுக்கு அது கூட தேவையில்ல. பை டிஃபால்ட்டா இதுவே பார்த்துக்கும். இது 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 இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம். இதை மட்டும் புரிஞ்சுங்க. இப்ப அடுத்தது இந்த கிளாஸை வந்து நம்ம இப்போ வந்து டேட்டாபேஸ்ல இந்த கிளாஸை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ண போறோம். இந்த ஐடி நேம் நீங்க வந்து கொரி யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா அனுப்பிச்சு ஸ்டோர் பண்ணிருக்கிற மாதிரி தான் இது முன்னாடி பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம ஜாவாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஜேபிஏன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹைபர்நெட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஹைபர்நெட்டுங்கிற ஃப்ரேம் ஒர்க்ல இந்த மாதிரி நீங்க இந்த கிளாஸை வந்து ஒரு என்டிட்டியா சொல்லிட்டீங்கனாலே போதும், அதுவே தானா மத்ததெல்லாம் பண்ணிக்கும், புரிஞ்சுக்கும். கர்த்தா பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் உள்ளார என்டிட்டின்னு ஒன்று இருக்கா, @entity அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா பை டிஃபால்ட் இந்த கிளாஸை வந்து இது வந்து ஒரு டேபிள்ல போய் ஸ்டோர் ஆக போகுது, ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஒரு டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கறத ஹைபர்நெட் புரிஞ்சுக்கும். இது இந்த என்டிட்டின்னு கொடுக்கிறது. ஆமா, என்டிட்டின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப ஓகே. இது எந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னா டேபிள்னு இப்படி தனியா போட்டு கிரியேட் பண்ணணும். இப்ப இந்த என்டிட்டின்னு கொடுக்கலனா அந்த டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகாது அப்படின்னு ஆமா, அர்த்தம். அதுக்கு டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணலாம் தெரியாது. ஓகேங்களா? ஓகே. அது நீங்க வந்து எப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா, இப்போ நீங்க கேட்டது கேள்விக்கு டேபிள் வந்து நான் இப்ப என்ன போட்டிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் டேபிள்னே டேபிள் எதுக்கு சொன்னீங்க? மறந்துட்டேன். உங்களோட இப்ப டேட்டா பேஸ்ல வந்து எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும்ல, ஆமா. அதோட ஆமா. பேர் ஏதாவது வைக்கணும்ல, ஆ ஆ ஆ ஓகே. அதுக்காக இது. இல்ல எனக்கு இது நீங்க குடுக்கலனா பை டிஃபால்ட் கிளாஸோட பேர் என்ன இருக்கோ அதே பேர் எடுத்து அது டேபிள்ல கிரியேட் பண்ணிக்கும். இந்த மேல கொட்டேஷன்ல கொடுத்திருக்கிறது பார்த்தா என்னது? எங்கங்க? இந்த அது ஸ்டூடண்ட்னு டேபிளோட பேர். கொடுத்திருக்கீங்க. அது ஓ, டேபிளோட பேர். பேரா? டேபிளோட பேரு. ஓகே ஓகே. டேபிள் இது உள்ளார என்ன இருக்குன்னா நேம்னு இருக்கு. நேம்ங்கற ஃபீல்ட கொடுத்துக்கலாம். டேபிளோட நேம் வந்து நான் இப்போ என்ன வேணா கொடுக்கலாம். இப்போ ஸ்டூடண்ட் இல்ல வந்து ஸ்டூடண்ட் டேபிள் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ வந்து இங்க நீங்க என்ன எதுவுமே கொடுக்கலனா ஸ்டூடண்ட்ங்கிற இந்த கிளாஸ் பேரை வச்சுட்டு அது அந்த நேமே கிரியேட் பண்ணிக்கும். உங்களுக்கு அதுவே ஓகேனா ஆக்சுவலா இந்த அனோடேஷன் கொடுக்கவே தேவையில்ல. இல்ல வேணும், இது வந்து ஆப்ஷனல் அனோடேஷன் தான். பட் இந்த அனோடேஷன் கண்டிப்பா வேணும். இது இருந்தாதான் ஹைபர்நெட்ங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு இது வந்து இந்த கிளாஸ் அப்படின்னே தெரியும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதை இப்போ இங்க ஜேபி ரெபாசிட்டரிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்றோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஜேபிஏங்கிறது வந்து ஹைபர்நெட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதுக்கான கோட்லாம் எழுதி வச்சிருக்கு. அது நீங்க ஜஸ்ட் இந்த ரெபாசிட்டரி மூலமா எக்ஸ்டெண்ட் தான் இது பண்ணிக்கிறீங்க. இந்த ஜேபிஏ ரெபாசிட்டரியில தான் எழுதி வச்சிருக்குன்னு ஆமா, அது சொல்றீங்க. எல்லா கோடையும் அது உள்ளார எழுதி வச்சிருக்கு. அது என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம்.
இப்போ வந்து இந்த ரெபாசிட்டரிக்கு நீங்க இந்த ரெபாசிட்டரி உள்ளார நீங்க எந்த கிளாஸை போட போறீங்கிறத சொல்லணும். ம் என்ன கிளாஸை போட போறோம்? ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் தானே போட போறோம். ம். ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் இது வந்து என்ன ஆர்டர்ல கேக்குது? ஐடி ஃபர்ஸ்ட் வந்து இது, அதுக்கு அடுத்து ஐடி. ஐடிங்கிறது அதோடைய பிரைமரி ஐடி என்னவா இருக்கு அப்படிங்கறத கேக்குது. எனக்கு ஒரு டவுட். ஸ்ப்ரிங் பூட் தானே ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றோம். அப்ப ஹைபர்நெட்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தானே. அது நம்ம யூஸ் பண்றோமா? ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது ஓவராலா ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஹைபர்நெட்ங்கிறது அது உள்ளார இருக்கிற சின்ன குட்டி குட்டி ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஃப்ரேம் ஒர்க் உள்ளார வந்து நிறைய இது இருக்கலாம், ரெஃபரன்சஸ் இருக்கலாம். அது நம்ம லைப்ரரி இது ஃப்ரேம் ஒர்க்னு நான் வேற வேற டெர்மினாலஜில சொல்லுவேன். பட் அதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து தெளிவான விதத்துல எனக்கு இன்னும் சொல்ல தெரியலன்னு வச்சுங்களேன். நான் அப்புறம் என்ன பார்த்து சொல்றேன். லைப்ரரினா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னாங்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. பட் இது எல்லாத்தையுமே நம்ம கால் பண்றது வந்து ஹைபர்நெட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா நான் என்னவா மீன் பண்றேன்னா, ஒரு 10, 15 நம்மளுக்கு தேவையான 10, 15 கிளாஸஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு பேக்கேஜா ஒருத்தன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ம் ம். நம்ம தனித்தனியா போய் ஹைபர்நெட்னா அதை விட கொஞ்சம் கம்மியா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஹைபர்நெட்னா அதுல ஒரு ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது ஹைபர்நெட் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை வச்சிருக்கும். ம் ம். ஹைபர்நெட்ங்கிறது ஒரு சின்ன பகுதி. ஆ இப்போ இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு இருக்கா? ஒரு நிமிஷம். இதுலயே 2 ரெபாசிட்டரி இருக்கு. ஜேபி ரெபாசிட்டரின்னு ஒன்று இருக்கு, க்ரூட் ரெபாசிட்டரின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த க்ரூட் ரெபாசிட்டரிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அது ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? ஆமா, இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். இந்த மெத்தட்லாம் இருக்கா? சரி, இந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். என்ன இது, என்ன போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது? ஏதோ ஒன்று தப்பா பண்றேன், ஒரே நிமிஷம் இருங்க. இது நம்ம ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அது பை டிஃபால்ட்டாவே அதுக்கான இதெல்லாம் இருக்கும். அது ஏன் என்ன இப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அதை சர்ச் பண்ணி பார்த்துருவோம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்குன்னே இந்த இதுக்கு ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன், இதை ரெஃபரன்ஸ்க்கு. ஆனால் ஐயோ, அது எங்க இருக்கு? ஸ்ப்ரிங் பூட்டோட க்ரூட்ல இருக்கா? ஓகே. ரெபாசிட்டரி லேயர் எங்க இருக்கு? ஓ, ஓகே. அதனாலயா மற்ற லாங்குவேஜஸ்ல ஆக்சுவலா இது வந்து பண்ணவே தேவையில்ல. சரி, இப்போ தான் பண்ணுது. இது வந்து நீங்க @ ரெபாசிட்டரின்னு ஒரு அனோடேஷன் போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீங்க இந்த கிரியேட் பண்ற இந்த இதை வந்து கிளாஸா கிரியேட் பண்ணக்கூடாது, இன்டர்ஃபேஸாவே கிரியேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இந்த இன்டர்ஃபேஸ், இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிங்கிற இன்டர்ஃபேஸ் இந்த க்ரூட் ரெபாசிட்டரிங்கிற இன்னொரு இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இது உள்ளார என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இது உள்ளாரே இருக்கும்னு அர்த்தம். ஓகே. இது உள்ளார என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூட் ரெபாசிட்டரிங்கிறவன் அவனோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான்னு சொன்னான் இல்லையா? அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ரெபாசிட்டரியில க்ரூட் ரெபாசிட்டரின்னு ஒன்று இருக்கு. அது உள்ளார நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ சேவ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு படிக்கணும்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். சேவ்ஸ் ஏ கிவன் என்டிட்டி. இங்க என்டிட்டிங்கிறது எது? ஸ்டூடெண்ட்ங்கிறத நம்ம என்டிட்டின்னு மார்க் பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உங்களோட என்டிட்டியை கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணிடும்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதுங்களா? இன்னும் தடவை சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு பாராமீட்டரா என்ன பாஸ் பண்ணணும்? ஸ்டூடண்ட் அந்த என்டிட்டி தான் பாஸ் பண்ணணும். அந்த என்டிட்டிங்கிறது நம்மளோடதுல என்டிட்டி எது? ஸ்டூடெண்ட்ங்கிறதான என்டிட்டி. அப்ப அந்த ஸ்டூடெண்டோட இன்ஸ்டன்ஸ் இந்த சேவ்க்கு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துன்னு போய் சேவ் பண்ணிடுன்னு சொல்றேன். நீங்க வந்து இந்த இன்சர்ட் இன்டுலாம் கொரி எழுதுவீங்கல்ல, ஆமா. பிஹைண்ட் தி சீன் அது அந்த கொரி எல்லாம் பாத்துக்குது.
எது பாத்துக்குது? இந்த ஹைபர்நெட் ஜேபிஏங்கிறது. ஓகே. ஹைபர்நெட்டுங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த கொரியெல்லாம் எழுதி அதை எடுத்துன்னு போயிட்டு எங்க ஸ்டோர் பண்ணுமோ அங்க ஸ்டோர் பண்ணிட்டு அது எங்க ஸ்டோர் பண்ணணுங்கிற விஷயத்த நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் எக்ஸ்டர்னலா. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இதுலயே இந்த கோடெல்லாம் அவங்க எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கான இது உங்களே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பாராமீட்டர் வந்து என்டிட்டியா இருக்கணும். மஸ்ட் நாட் பி நல் பாராமீட்டரா கொடுத்துடக்கூடாது. அது வந்து ரிட்டர்ன் த சேவ்டு என்டிட்டி. நீங்க என்ன என்டிட்டியை கொடுத்தீங்களோ அது அதை வந்து அங்க சேவ் பண்ணிட்டு அதை உங்களுக்கு நான் ரிட்டர்னும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க அதை வச்சு திருப்பி யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். சேவ்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சேவ் ஆல் எல்லா ஒரு 10 என்டிட்டியை மொத்தமா கொடுத்து ஒன்னா ஸ்டோர் பண்ணுனா கூட அது ஸ்டோர் பண்ணிடும். 10 ஸ்டூடெண்ட் நான் மொத்தமா கொடுத்து ஸ்டோர் பண்ண சொல்றனாலும் ஸ்டோர் பண்ணிடும்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே. அது வந்து ஐட்ரபிளா இருக்கணும். ஐட்ரபிள்னா என்னன்னா அரேலாம் ஐட்ரபிள். ஐட்ரபிள்னா 1 by 1 பார்க்கக்கூடியது இல்லையா? ஐட்ரேட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் பை ஐடிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இது என்னன்னா அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டுட்டு வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு அந்த ஐடி அப்படின்னு போடுவோம்ல, அந்த கண்டிஷனுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். ஃபைண்ட் பை ஐடி. அவங்க இருக்கிறாங்களா அந்த ஸ்டூடெண்ட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு எக்ஸிஸ்ட் பை ஐடி. அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா நம்ம? நீங்க எதுவும் ஞாபகம் வச்சுக்கோனா இதெல்லாம் சும்மா இது எல்லா வாட்டியும் ஒரே இதுதான் இருக்கும். பாருங்க இதை நான் எனக்கும் இதெல்லாம் தெரியாது. நீங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இப்போ இங்க போயிட்டு நான் இப்போ இதை எப்படி போய் கண்டுபிடிச்சேன்ல, இப்போ எனக்கு ஏதாவது தெரியலன்னா இங்க போய் பார்த்துப்பேன். இப்போ இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. இப்போ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அடுத்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இங்க வேணும். கரெக்டா? என்ன எரர்ல நிக்குது? ஐடி ரெட் கலர்ல காமிக்குது. ஸ்டூடெண்ட்ங்கிறதுல நம்ம என்ன மாத்திருக்கோம்? ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னா டேபிளா மாத்திருக்கும். லாங்னு இருக்கு. ஆக்சுவலா இத வந்து ஐடினே ஒரு அனோடேஷன் இருக்கு. அந்த ஐடிங்கிற அனோடேஷனை போடணும். ரெண்டாவது போட்டாலே போதுமானது தான். ஆனா இது ஏன் ஓகே இப்போ அது வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். கெட் ஐடின்னு போட்டு எடுத்துக்கணும். கெட்டர் செட்டர் போட்டு எடுத்துக்கணும். ஓகே. இதை வந்து நம்ம என்டிட்டி கிளாஸா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கெட்டர் மூலமா யூஸ் பண்ணிக்கணும். கெட் ஐடி போட்டு எடுத்துக்கணும். மற்ற இடத்துலயும் அதே பிரச்சனை தான் வருதா? ஏன் நம்ம இந்த இடத்துல பிரைவேட் கொடுக்கல அந்த இதுக்கு? நல்ல கேள்வி. அது ஏன் பிரைவேட்னு கொடுக்கலன்னா இப்போ இது இங்க பிரைவேட்னு கொடுத்தா அதுக்கு ஆக்சஸ் பண்ண தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படியே இருந்தாலும் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு தான் டேட்டா கொடுக்குறோம்ல மேல அந்த அனோடேஷன். ஆமா கரெக்ட் தான். அதுக்காக தான் அங்க டேட்டா கொடுக்குறோம். ஆனா பிரைவேட்னு கொடுத்தா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். தெரியல, ரன் பண்ணும்போது தான் தெரியும். அது சிலதெல்லாம் வந்து என்னன்னா ஏன் அதை பிரைவேட்னு கொடுக்கல பப்ளிக்னு கொடுக்கணும்னா அது அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரன் டைம்ல ஸ்கேன் பண்ணி அது நிறைய வேலைகளை பண்ணும். அது ஸ்கேன் பண்றதுக்கு அந்த டேட்டா அங்க வேணுமா வேணாமா இருக்காதான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் மறந்துருச்சு. பட் அதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம பிரைவேட்ல தான் வச்சிருக்கோம். லெட் இட் பி பிரைவேட். இப்போ ஏற்கனவே இருக்கிற விஷயம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இதை வந்து அந்த ரெபாசிட்டரியை வச்சு இப்போ இந்த லிஸ்ட்ல இங்க ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக அந்த ரெபாசிட்டரியை வச்சு ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த ரெபாசிட்டரியோடைய ஆப்ஜெக்ட் வேணும் நம்மளுக்கு. ரெபாசிட்டரியோட பேர் என்ன? ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிங்கிறது. அது என்னது? இன்டர்ஃபேஸா இருக்கு. ஒரு இன்டர்ஃபேஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் மூலமா எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே கிரியேட் பண்ண முடியும். அதையுமே நாம பண்ண வேணாம், ஸ்ப்ரிங் பூட்டே பார்த்துக்கும். ஹைபர்நெட் வந்து பை டிஃபால்ட்டா வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷனை ஹைபர்நெட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன அப்ப இங்க நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. இங்க வந்து அந்த வேரியபிளை மட்டும் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்னு ஒன்று இருக்கா? அதை மட்டும் கிரியேட் பண்ணிங்க. இதோட இதை நீங்க இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பண்ணவே தெரியாது. இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஆனா நான் அதுவே கிரியேட் பண்ணிக்கும்னு சொன்னேன்ல. எதுவே கிரியேட் பண்ணிக்கும்? ஹைபர்நெட் கிரியேட் பண்ணிக்கும்னு சொன்னேன். கிரியேட் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்து வந்து கரெக்டா அது இது உள்ளார கொடுக்கணும்ல. இந்த வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணணும்ல. அது வந்து பிஹைண்ட் தி சீன் அதுவே பார்த்துக்கும். ஆனா அது பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க அதுகிட்ட சொல்லணும் ஆட்டோ வேர்டுன்னு சொல்லணும்.
ஆட்டோ ஒயர்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஒயர் பண்ணி விட்டுருன்னு அர்த்தம். இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கிரியேட் பண்ணி அதை கரெக்டா எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிள் கூட அதை ஆட்டோமேட்டிக்கா ஒயர் பண்ணி விட்டுரும். நீங்க மேனுவலா எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ இதுக்கு எப்படி நீங்க இது கிரியேட் பண்ணிட்டு இங்க நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிடுங்கிற. ஓகே. இப்போ இந்த லிஸ்ட்டுங்கிறத நமக்கு இது பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் ஆட்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலா இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டு அவ்வளோதான். புரியுதா? இப்போ கெட் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கு, அதுல வந்து இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து கெட் பண்றோம். இதுக்கு பதிலாக இப்போ நம்ம இங்க என்ன கெட் பண்ண போறோம்னா இந்த ரெபாசிட்டரி ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல் கெட் ஆல்னு ஏதாவது இருக்கா, ஃபைண்ட் ஆல்னு ஏதாவது இருக்கா, ஃபைண்ட் ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது, ஐட்ரபிள ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால நீங்க அதை கொடுத்துடலாம். இதை கொடுத்த உடனே இது இங்க தப்புன்னு சொல்லுது. ஏன் தப்புன்னு சொல்லுதுன்னா இது வந்து ஐட்ரபிள ரிட்டர்ன் பண்ணுது, இங்க நீ லிஸ்ட்னு கேட்கறியே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஐட்ரபிள் தான் பேரண்ட். ஆனா இப்ப இங்க லிஸ்ட சேஞ்ச் பண்ணனும்ல, ஏன்னா நம்ம இப்ப அத தானே ஆமா, மாத்தோம். இங்க வந்து நீங்க ஐட்ரபிளா இங்க நீங்க மாத்திக்கலாம். பெட்டர், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்து இங்க வந்து கெட் ஸ்டூடெண்ட் என்னும் போது இப்போ இங்க இவ்வளவு வேலைகளை பார்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். டைரக்டா அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த ரெபாசிட்டரி கால் பண்ணி ஃபைண்ட் பை ஐடின்னு இருக்கா, அதுல வந்து இந்த ஐடியை கொடுத்துருவோம். இங்க இருந்து எங்க கேட்குற ஐடியை இங்க கொடுத்துருவோம். அவ்வளவுதான். அது இப்போ ஃபைன் பண்ணி டேட்டா எடுத்துன்னு சொல்லும். இந்த ஃபைன் பை ஐடி என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஆப்ஷனல் கிளாஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். இப்போ எனக்கு வேரியபிள் இது என்ன டைப் எப்படி ஸ்டோர் பண்ணுன்னு தெரியல, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் இதுக்கு வந்து ஃபைண்ட் பை ஐடின்னு கொடுக்கணும்? எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்கா என்ன? வேற என்ன இருக்கும்? இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஃபைண்ட் இது மாதிரி தானே இருக்கும். அதுல நம்ம எது செட் ஆகுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆமா, கெட்னு இருக்கும், ஃபைண்ட்னு இருக்கும், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா இது ரெண்டு மாதிரி தான் பண்ணிருப்பாங்கிறது ஒரு கெஸ் தான். இல்ல, ஆனா கீர்த்தி சொல்ற மாதிரி இது எங்களுக்கு கொஞ்சம் ஒன்னொன்னும் இல்ல அந்த முன்னாடி உள்ள கெட் அந்த அனோடேஷனுக்கு வந்து ஃபைண்ட் ஆல், இதுக்கு ஃபைண்ட் பை ஐடி அந்த மாதிரி இருக்கா? சோ இங்க உங்களோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்ப நான் ஃபைண்ட்னு ஏதோ ஒன்னு இருக்கு, இப்ப இந்த 3 இருக்கு, ஃபைண்ட்னு நான் டைப் பண்ணா வருது. இது என்ன வருது, ஃபைண்ட் ஆல்னு வருது. அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்க போகுது. ஃபைண்ட் ஆல் பை ஐடி. இப்ப 4-5 பேருக்கு ஒரே ஐடி இருந்தா அந்த 4-5 பேரோட எடுத்து வந்து கொடுக்கும். ஃபைண்ட் பை ஐடி ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் எடுத்து வந்து கொடுக்க போகுது. இதோட ரிட்டர்ன் டைப் பாருங்க, ஆப்ஷனல் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஆப்ஷனல்னா ஒருவேளை அந்த ஐடியில ஒரு ஆள் இருக்கலாம், இல்ல இல்லாமலும் போகலாம் இல்லையா. அந்த மாதிரி அதை டெனோட் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனல். இப்போ இந்த ஐட்ரபிள்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் பை ஐடினா இப்போ 4-5 பேர் கூட அந்த ஐடியில இருக்கலாம். 4-5 பேர் இருந்தாங்கன்னா 4-5 பேரையும் ரிட்டர்ன் பண்ணணும். 4-5 பேரை அது ரிட்டர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அரேல தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதனால ஐட்ரபிளா ரிட்டர்ன் பண்ணுது. சோ இதையும் வச்சுதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். எனக்கும் தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் எவன் ஞாபகம் வச்சுக்கிறது. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ஒன்னொன்னு அதான் சொல்றேன், பைத்தான்ல ஒரு எல்லாத்துலயும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அது பைத்தான விடுங்க, இதே இதுலயே வேற இதுல வேற ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கெஸ்ல பண்றதுதான். பட் மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபைண்ட் பை ஐடி கொடுத்து இதை நான் எடுத்துட்டேன்னா, இப்போ எடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு இது வேரியபிளா நான் கிரியேட் பண்ணணும்னா இங்க போய் கிளிக் பண்ணி இன்ட்ரோடியூஸ் லோக்கல் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் கிரியேட் ஆயிடும். அந்த எல்லோ கலர் இதை கிளிக் பண்ணி இந்த வேரியபிளை அதுவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் சும்மா பேரை மட்டும் மாத்திக்கிட்டேன், டைப் பண்றதுக்கு பதிலாக சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போ இங்க கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட் இருந்தா 200 ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா இதை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்ப இதை இங்க எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா இஃப் ஸ்டூடெண்ட் இஸ் பிரசன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. அப்படி இருந்தான்னா ரிட்டன்
ஸ்டூடெண்ட் டாட் இந்த சக்சஸ் ஆச்சுன்னா ஸ்டேட்டஸ் கோட் 200 சொன்னீங்கல்ல, ஃபெயிலியர்னா 400. நம்ம வந்து 200 தான் வைக்கணுமா இல்ல 201 202 அந்த மாதிரி வச்சுக்கலாமா இல்ல எப்படி இதோட ஸ்டாண்டர்ட்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. 201ன்னு வச்சீங்கன்னா கிரியேட்டட்னு அர்த்தம். ஓகே. 200னா ஜெனரலா சக்சஸ்னு அர்த்தம். ஆ அதுக்கப்புறம் 203க்கு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் எனக்கே தெரியாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 201 200 எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ம் ம் அதுக்கப்புறம் ஏதாவது மத்ததெல்லாம் failure இருக்குமா? நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்றேன். அது வரும்போது சொல்றேன். இப்போ வந்து 200ன்னு இப்போ இந்த 200ன்னு உங்களுக்கு இப்படி கொடுக்கறது கஷ்டமா இருக்குன்னா அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க. HTTP ஸ்டேட்டஸ் ஸ்ப்ரிங்கோட ஃப்ரேம் ஒர்க்லயே என்னென்ன HTTP ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு HTTP ஸ்டேட்டஸ் இருக்கு. ம் இதுல வந்து ஓகேன்னு ஒண்ணு இருக்கும். இதான் 200 ஆக்சுவலா. ஓகே. இது வந்து அதாவது 200ன்னு டைப் பண்ண வேணாம். HTTP ஸ்டேட்டஸ் வந்து ஓகே. ம் இப்போ ம் கிரியேட்டட்னு ஒண்ணு இருக்கு. இது எப்போ வரும்? இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ட புதுசா கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப என்ன அனுப்பணும்? கிரியேட்டட்னு அனுப்பணும் ஸ்டேட்டஸ. அப்ப ஏன்னா நீங்க 201 கிரியேட் பண்ணிட்டீங்க. ம் ம் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் கெட் தாங்கிறதுனால ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் அனுப்புறேன். ம் இப்போ இது இங்க எல்லோ கலர்ல காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு கோட் இருக்கு. அதை பண்ணிக்கிறியான்னு கேக்குது. ம் அது என்ன சொல்லுதுன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷனல் பிரசன்ஸ் கண்டிஷன் வித் ஃபங்க்ஷனல் ஸ்டைல் எக்ஸ்பிரஷன். சரி ஓகே அப்படின்னு சொன்னதும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குது. ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட்ல வேல்யூ இருந்ததுன்னா அதை மேப் பண்ணிக்கும். ஒருவேளை வேல்யூ இல்லை அப்படின்னா ஆர்எல்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தனியா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனா கொடுக்குது. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ல மேப் இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது ஆப்ஷனல் டைப்பா இருக்கு. ம் ஆப்ஷனல் டைப்ல தான் இந்த மேப் ஆர்எல்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. சாதாரண வெறும் ஸ்டூடெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் இல்ல. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் உள்ளார போய் நான் பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுமே கிரியேட் பண்ணல. ஃபங்க்ஷனே கிடையாது அதெல்லாம். ம் அப்போ இந்த ஆர்எல்ஸ் இந்த மேப்புங்கிற ஃபங்க்ஷன் இப்போ ஏன்னா ஸ்டூடெண்ட் டாட் வச்சு தான் இதை கால் பண்ணிருக்கீங்க இந்த ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஷனல்ங்கிற டைப்ல இருந்து வருது. ம் ம் இந்த ஃபங்க்ஷன் உள்ளார போய் பாத்தீங்கன்னா இது எங்க போகுதுன்னு பாருங்க. ஆப்ஷனல்ங்கிற இது உள்ளார போகுது பாருங்க. புரியுதா? ம் இந்த ஆப்ஷனல்ங்கிறது ஒரு ரேப்பர். எதுக்குன்னா ஒருவேளை டேட்டா இருக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை ஒரு ஆப்ஷனலா போட்டு போட்டுருவாங்க கொடுத்துருவாங்க. ம் ஆப்ஷனல்னா டேட்டா இருக்கலாம் இல்ல இல்லாமலும் போகலாம். இப்போ ஃபைன் பை ஐடின்னு கொடுத்துருக்கீங்க. அந்த ஐடியில அந்த பையன் இருக்கலாம். இப்போ 100ன்னு ஒரு ஐடி கொடுத்து அந்த ஃபைன் பண்ண சொல்றேன்னா 100ங்கிற ஐடி இருக்கு அதுல. ம் அப்போ இந்த ஆப்ஷனல்ல வந்து டேட்டாவே இருக்காது. அப்போ டேட்டா இல்லைன்னா அந்த மேப் உள்ளார வந்து வரவே வராது. இந்த ஃபங்க்ஷன் உள்ளார எக்ஸிக்யூட் ஆகாது. டைரக்டா இந்த ஃபங்க்ஷன் உள்ளார வந்துடும். ம் இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகி இந்த ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் கூட ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகே. அவ்வளவுதான். இது வந்து இது நம்மளுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் புரிதலுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம இந்த மாதிரியே வச்சுக்கிறது பெட்டர் இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு. இஃப் ஸ்டூடெண்ட் இஸ் பிரசன்ட் டூ திஸ். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். அதை இதை போய் பண்ணி விட்டுரு. 404ன்னு கொடுத்துரு. இப்போ இந்த 404ன்னு இருக்கிறது பதிலாக HTTP ஸ்டேட்டஸ் டாட் நாட் ஃபவுண்டுன்னு சொன்னா அது மாதிரி ஒன்று இருக்கான்னு நான் செக் பண்றேன். இருக்கு. நாட் ஃபவுண்டுன்னு ஒன்று இருக்கு. அதனால அதை போட்டுப்பேன். நாட் இம்ப்ளிமெண்ட்னா அந்த மெத்தட் நாட் இம்ப்ளிமெண்ட் 405. ம் உங்களுக்கு அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஒவ்வொரு பெரிய நம்பரையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ம் இப்போ நாட் ஃபவுண்ட் அப்படின்னா 404 அவ்வளோதான். இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்குன்னு. 404 நாட் ஃபவுண்டு. 403 ஃபர்பிடன். ஃபர்பிடன்னா அலோவ் பண்ணல. உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். பேமெண்ட் ரிக்வயர்ட். இப்போ நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாம ஏதோ ஒன்று ஒரு சோர்ஸ் எடுக்க ட்ரை பண்றீங்க ஒரு பேங்கிங் சிஸ்டத்துல இருந்து அப்படின்னா இல்ல இதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்னா 402ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோடுக்கு அன்ஆத்தரைஸ்டு நீங்க வந்து ஆத்தரைஸ்டான ஒரு பர்சன் இல்லை. நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு இதை லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க பட் அது வந்து கரெக்டானதா இல்லை அப்படின்னா 401ன்னு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அந்த டேட்டா வந்து கரெக்டான டேட்டாவே இல்லை. கரெக்டான டேட்டாவா இல்லைன்னா அவங்க அதை ப்ராசஸ் அந்த டேட்டா அந்த எல்லா இன்புட் அதுக்கு தேவையான எல்லா இன்புட்டுமே நீங்க கரெக்டாக கொடுக்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இன்புட் தப்பா கொடுத்துருக்கீங்க இல்லை அந்த இன்புட்டை அதுக்கு தேவையான முழு இன்புட்டையும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிக்வஸ்ட்டை என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீ கொடுத்துருக்கிற டேட்டா எனக்கு பத்தலை. அப்போ இது வந்து ஒரு பேட் ரிக்வஸ்ட்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கு 400. இந்த 400 சீரியஸ்ல வர்றது எல்லாமே கிளைண்ட் எரர். கிளைண்ட் எரர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
எல்லாமே அது இப்போ நான் தப்பு பண்ணக்கூடியது, ஒரு யூசர் தப்பு பண்ணக்கூடியது எல்லாமே கிளைண்ட் எரர். அதாவது அவன் ஒண்ணு டேட்டாவை கரெக்டா கொடுக்க மாட்டான், அவன் கரெக்டான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருக்க மாட்டான், ம். அவன் வந்து பேமெண்ட் கொடுத்துருக்கு, அவன் வந்து பேமெண்ட் கட்டாம இருக்கிறான், ம். அவன் வந்து அவனை வந்து உள்ள விட முடியாது, ஏன்னா அவனுக்கான ஆக்சஸ் அவன் இன்னும் வாங்கல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளைண்ட் எரர்ங்கிற கேட்டகரியில வருது பாருங்க. ம். ஸோ இது எல்லாமே வந்து கிளைண்ட் எரர்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் எரர்னா யார் கிளைண்ட்? நம்மளோட அந்த யூசர் தான் கிளைண்ட். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் போஸ்ட்மேன் மூலியமா தானே பண்றேன், அப்ப இந்த போஸ்ட்மேன் தான் கிளைண்ட். ம். ஆமா. இது வந்து இப்ப நான் வந்து எனக்கு வந்து நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் தப்பா கொடுக்குறேன்னா அது என்னோட தப்பு தானே, சர்வரோட தப்பு கிடையாதுல்ல. ஆமா. எதெல்லாம் என்னோட தப்போ அதெல்லாமே வந்து கிளைண்ட் எரர். ம். எதெல்லாம் கோடிங்ல தப்பா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு அது வந்து சர்வர் எரர் 500 சீரியஸ். ம். இப்போ இந்த HTTP ஸ்டேட்டஸ்ல எல்லாமே கிளைண்ட் எரர்லாம் இங்க பாத்தீங்க இல்லையா, 500 சீரியஸ்ல ஆரம்பிக்கிறது எங்கன்னா ஆரம்பிக்கும். பாருங்க எவ்வளவு ஸ்டேட்டஸ் கோடு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. இவ்வளவு ஸ்டேட்டஸ் கோடு நீங்க இவ்வளவு பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு 4-5 ஸ்டேட்டஸ் கோடு தெரியும், அவ்வளவுதான் முக்கியமானது மட்டும். 500 சீரியஸ்ல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர் எரர். அதாவது நீங்க என்னோட அப்ளிகேஷனே வந்து இதாகல, என்னோட அப்ளிகேஷன்ல வந்து ஏதோ ஒரு தப்பு ஒரு நல்ல நான் ஹேண்டில் பண்ணாம கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல வர்றது. அதுக்கப்புறம் வந்து பேட் கேட்வே, என்னோட அப்ளிகேஷன் வந்து சரியான ஒரு இடத்துல கிளவுட்ல கரெக்டான இதுல ஸ்டோர் ஆகல, அதுக்கான ஆக்சஸ் கரெக்டா கொடுக்கல, சர்வீஸ் வந்து அன்அவைலபிலிட்டா இருக்கு, என்னோட அப்ளிகேஷனால இப்போதைக்கு உங்களோட ரிக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா அது என்னோட பிரச்சனை, சர்வரோட பிரச்சனை. அதுக்கான கோடு இதெல்லாமே 500. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வர் எரர்ங்கிற கேட்டகரியில வரும். கிளைண்ட் எரர்னா 400 சீரியஸ், சர்வர் எரர்னா 500 சீரியஸ், அவ்வளவுதான் விஷயம். 200 சீரியஸ்ல வந்தா சக்சஸ், 300 சீரிஸ்ல வந்தா ரீடைரக்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் போவீங்க, அது திருப்பி இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும், இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும், அந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகி வர்றதெல்லாம் 300ங்கிற சீரிஸ்ல வரும். ஸோ எல்லாமே சீரியஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டான். 200னா சக்சஸ் சீரியஸ், 100னா இன்ஃபர்மேஷன் சீரியஸ். இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய வெப்சைட்டை பத்தி, உங்களுடைய ஒரு சைட்டை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அது கொடுக்கும், ஒரு டேட்டாவே கொடுக்காது. அந்த மாதிரி கொடுக்கறது 100 சீரியஸ். ஆனா எது அதிகமா யூஸ் பண்ண போறீங்கன்னா 200, 400, 500 இது மூணு தான் யூஸ் பண்ணுவீங்க. 200னா வந்து சக்சஸ், அவ்வளவுதான். அதுல ரெண்டு கேட்டகரி நமக்கு தெரியும், கிரியேட்டட்னு ஒன்னு இருக்கு, ஓகேன்னு ஒன்னு இருக்கு. கிரியேட்டட்னா 201, புதுசா ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ண போறீங்கன்னா 201 கிரியேட்டட்னு கொடுப்பீங்க. இதெல்லாம் நம்ம எழுதி வச்சு நீங்க இந்த ஸ்டேட்டஸ் கோட்லாம் ஆக்சுவலா மனப்பாடம் பண்ணணும். நான் உனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், அதுல இந்த ஸ்டேட்டஸ் கோடை பத்திலாம் தெளிவா இருக்கும். ஓகேவா? நீங்க எதுவும் இப்போதைக்கு எதுவும் யோசிக்க வேணாம், பட் நான் உங்களுக்கு அது புரியறதுக்காக சொல்றேன் அந்த ஸ்டேட்டஸ் கோடை பத்தி. அவ்வளவுதான். இப்போ இந்த கோடும் இப்படியே இருக்கட்டும், நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இதை ஓப்பன்லேயே வச்சுக்கிறேன், டெலிட் பண்ணல. இப்போ அடுத்து இதுக்கு வருவோம். டெலிட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இப்போ எனக்கும் இதுக்கான கோடுலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆக்சுவலா. இப்போதான் நான் டைப் பண்றேன், டைப் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் அப்போ டெலிட்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன், இவ்வளோ ஆப்ஷன் காட்டுது. நான் யூஸ்வலா எப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பேன்னா, இப்போ பார்க்கும்போது சரி இவ்வளோ திரும்ப இது எனக்கு தேவையானது வந்துருச்சுன்னா இதை மட்டும் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு ஓடக்கூடாது. கீழே இருக்கிறதுலாம் இது மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு படிச்சு புரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் என்ன ஆகும்னா வேற எப்பனாலும் உங்களுக்கு அந்த தேவை வரும்போது ஓகே இதெல்லாம் ஏற்கனவே அந்த லைப்ரரியில இருக்கு, நம்ம அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியா கிடைக்கும். இப்போ டெலிட் பை ஐடி, டெலிட் ஆளு, என்னென்னலாம் இதை வச்சு பாசிபிள் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும் இல்லையா. முறவர் நீங்க கேட்குற மாதிரி ஒரு ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டோம்னா இதே தான் நம்ம காலங்காலமா யூஸ் பண்ண போறீங்க. இப்போ ஒருத்தங்க 10 வருஷமா ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகுறாரு, இந்த மாதிரி இது வந்து ஒரு 20-30 தடவையாச்சும் அட்லீஸ்ட் பண்ணிருப்பாரு. அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய இதுவா இருக்காது. ஒரு 200-300 தடவை பண்ணிருப்பாரு. இன்ஃபேக்ட் நான் தப்பா சொல்றேன். நான்லாம் வந்து இப்போ சும்மா ஒரு வருஷம் 2 வருஷமா தான் ஜாவா டெவலப்பர், இந்த ஜாவா டெவலப்பரா இருக்கேன். அதனால எனக்கு பெருசா இதெல்லாம் இல்லை. பட் எனக்கு அதை பத்திலாம் ஐடியா இருக்கு, எது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதை வச்சுதான் எல்லாமே பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இதெல்லாம் மறந்துருமா, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்குது, அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை இங்க உங்களுக்கு பார்த்து தெரியலனா கூட ஒண்ணுமே இல்லை, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனிவே எல்லாத்துக்கும் எப்பயுமே நெட்டை வச்சுதான் எல்லாருமே பார்ப்பாங்க, புரியுதுங்களா. இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான வழி இங்க இதுல தானே எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. இப்போ டெலிட் பண்றதுக்கு என்னன்னு நான் தெரியலனா கமாண்ட் Fன்னு போட்டு டெலிட்னு சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணா எதுக்கானா இதெல்லாம் நீங்க காமிக்கிறது அந்த கிரீன் கலர்ல காமிக்கிறதுலாம் கிரீன் கலர்ல காமிக்கிறதுல எங்க இருக்கு? எங்க இருக்குது? இங்க இருக்கு பாருங்க. அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, நம்மளோட இதுல டவுன்லோட் ஆயிருக்கும்ல, இதெல்லாமே ஏற்கனவே ஜாவா எழுதி வச்சிருக்கு. அதோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்குன்ற அங்க பார்க்கணும். ஓகே.
இதுல வந்து டெலிட்ஸ் த என்டிட்டி வித் கிவன் ஐடி. ஓகே, அப்ப இதை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இது ஒரு வழி. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் எடுத்து வச்சுப்பாங்க, ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான், டைரக்டா. இப்போ இங்க போயிட்டு இங்க பாருங்க, சேவ், அதுக்கப்புறம் இந்த ஃபைண்ட் ஆளு, அப்புறம் வந்து இது நம்ம ஐட்ரிபிளா டைரக்டா மாத்திட்டோம் இல்லையா, இவங்க இதை லிஸ்டாவே மாத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அதை கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டைப்பை மாத்திட்டோம் ஐட்ரிபிளா. இவங்க வந்து அதை இந்த இங்க ஃபைண்ட் ஆல்ல இருந்து வர ஐட்ரிபிள லிஸ்ட்ன்ற டைப்பா மாத்தி அதுக்கப்புறம் அனுப்புறாங்க, ரிட்டர்ன் அனுப்புறாங்க. அவங்க இங்க போய் மாத்தல ஐட்ரிபிள். அவ்வளவு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க இந்த கோடு எழுதிருக்கிறது இதெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுட்டு க்ரூட இதெல்லாம் ரொம்ப ஒட்டி கிடக்கும் நெட்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரெஃபர் பண்ணி பண்ணிடலாம். இனிஷியல் டைம்ல எல்லாருமே ரெஃபர் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தடவை நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு 10 ரெபாசிட்டரி, இப்போ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி மாதிரி அடுத்து உங்களுக்கு டீச்சர் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியில் என்ன பண்ணிருக்கீங்களோ அதை போய் அப்படியே பார்த்து அப்படியே பண்ண போறீங்க, அவ்வளவுதானே? அதே மாதிரி தான் இருக்குமே கோடு. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதை அப்படியே பார்த்து அவங்க இந்த ஃப்ளோல எப்படி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி பார்த்து பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான். காலங்காலமா இப்படிதான் வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ delete ஸ்டூடெண்ட், delete by ஐடி. ஐடி என்ன ஐடி கொடுக்குறாங்க? இந்த ஐடியை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஐடியை அப்படியே பாஸ் பண்ணிட்டா அவங்க delete ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. இப்போ இந்த delete by கொடுக்கும்போது இந்த கரெக்டா இந்த ஐடி நம்ம எந்த ஐடியை டெலீட் பண்ண சொல்றோமோ அந்த ஐடிக்கான ஆள் அங்க இல்லைன்னு வச்சுங்களேன், டெலீட்டே பண்ண முடியாது இல்லையா? டெலீட் ஆப்ரேஷன் வில் ஃபெயில். அப்ப அந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து அதுக்கு இது என்ன பண்ணுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். deletes the entity with a given ID. Okay, if the entity is not found in the persistent store, it is silently ignored. ஓ, அப்படியா? சைலண்ட்லி இக்னோர்னா ஒண்ணுமே பண்ணாதுப்பா, அது ஒருவேளை அதுக்கு டெலிட் பண்ணி கிடைக்கலன்னா அது அப்படியே விட்டுரும்பா அப்படின்னு சொல்லுது. ஓகே, in case the given literal ID is in case the given ID is null. ஓகே, நல்லுல இருக்கிற ஒரு ஐடியை கொடுத்து நீங்க பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து நான் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ டெலீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து இப்போ எப்படி செக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வழியே அவன் கொடுக்கல. அந்த கண்டுபிடிக்கணும்னாலே இப்போ என்ன பண்ணணும்னா, டெலீட் பண்ணிட்டு டெலீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஐடி ஏற்கனவே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி, அப்போ எக்ஸிஸ்ட்னு ஒன்று பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? அங்க நான் போய் உங்களுக்கு படிச்சு காட்டும் போது பார்த்தேன். அந்த எக்ஸிஸ்ட் பை ஐடியில கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறானா அப்படின்னு பாக்குறீங்க. இஃப் கண்டிஷன்ல போட்டு அவன் இருக்கிறானா டெலீட் பண்ணுவீங்க. டெலீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து இதை கொடுத்துடலாம். டெலிட்டட்னு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், எதுவும் இல்லை. அப்போ எதுவும் இல்லைன்னா நான் ஓகேனே கொடுத்துப்பேன், அவ்வளவுதான். எந்த ஸ்டூடெண்ட் டெலீட் ஆயிட்டு, இப்போ எனக்கு என்னோட ரெக்குயர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த ஸ்டூடெண்ட் டெலீட் ஆயிருக்காங்கிறதும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, இதை எக்ஸிஸ்ட் பைன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபைன் பைன்னு கொடுப்பேன். ஃபைன் பை ஐடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இதை போட்டு இவனை ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டு இஸ் ப்ரெசண்டான்னு பார்ப்பேன். ப்ரெசண்டா இருக்கிறான்னா ஓகே, அவன் இருக்கிறான், அவனை டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நான் அவனை டெலீட் பண்ணிடுவேன். டெலீட் பண்ணிட்டு அவனோட எந்த பையனை நான் டெலீட் பண்ணணும் அந்த பையனோட நேமை கொடுத்துருவேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப இது ஏன்பா எக்ஸிஸ்ட் மட்டுமே போட்டு பண்ணிருக்கலாமே, ஏன் இது திருப்பி மாத்தி பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ எனக்கு ஸ்டூடெண்டோட நேம் வேணும், எக்ஸிஸ்ட் பைல போட்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லுவோம். அந்த ஸ்டூடெண்டோட நேம் எல்லாம் எனக்கு எடுத்து வந்து கொடுக்காது. அதனால அந்த ஃபங்க்ஷனை மாத்தி இப்படி பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு இப்போ இந்த நேம் தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல எக்ஸிஸ்ட் பையே போதுமானதான், அதை வச்சே பண்ணிக்கலாம். புரியுதுங்களா?
என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க? புரியுதுங்களா? புரியுது புரியுது. இல்லைன்னா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு போட்டுருவேன். ம். இது கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி 2வது லைன்ல எடுத்து போட்டுக்கிட்டா பெட்டர். அதுக்கடுத்து டெலிட் ஸ்டூடெண்ட். அப்ப இப்போ என்ன பண்ணேன்? இப்போ டெலிட் தான் பண்ணோம். இப்போ இது என்னது? இது புட்டு கீழே இருக்குது. மேப்பிங்ல போட்டிருக்கீங்க. புட் மேப்பிங்ல. பேரை தப்பா அது வச்சு. நேத்தி ஆக்சுவலி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். இப்போ இதுதான் கொஞ்சம் குரூஷியலான பார்ட். புட் மேப்பிங்லயும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கு என்ன இருக்குன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியாது. அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்குவோம். ரிசல்ட் இப்போ புட்டுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அப்டேட்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்ப்பேன். ம். அப்டேட்னு இல்லை. அப்போ மாடிஃபைன்னு ஏதாவது இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ வேற எப்படிதான் நான் புட் பண்றது? ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை எடுத்து அதை மாத்திட்டு திருப்பி சேவ் பண்ணலாம். அப்போ கெட்டு அதுக்கப்புறம் அதோட டேட்டாவை மாத்திட்டு திருப்பி அதை வந்து ஸ்டோர் பண்றது. இது ஒரு வழி. வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு எனக்கு இப்போ டவுட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, வேற ஏதாவது சிம்பிளான வழி இருக்கா? எனக்கு அதை எப்படி ரெமெடி பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் சிம்பிளான ஏதாவது வழி இருக்கான்னு செக் பண்ணணும். அதனால நான் இந்த ரெபாசிட்டரிக்கே போயிட்டு அப்டேட்னு ஏதாவது இருக்கான்னு தேட போறேன். ம். அப்டேட்னு எதுவும் இல்லை. அப்போ மாடிஃபைன்னு ஏதாவது இருக்கா? அது மாதிரியும் எதுவும் கொடுக்கல. இப்போவும் எனக்கு அந்த டவுட் போகல. அப்போ என்ன பண்ணுவேன்னா நெட்ல போயிட்டு இப்போ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, இவன் ஏதாவது வச்சிருக்கானா அப்படின்னு பார்ப்பேன். அப்டேட் ஆபரேஷன். இது எங்க கொடுத்துருக்கானே தெரியல அந்த அப்டேட்டுக்கான ஃபங்க்ஷனை. டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான். அந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான். இங்கே எங்கே அப்டேட்டுன்ற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கான்? அப்டேட் டிபார்ட்மெண்ட். அவன் எப்படி எடுத்திருக்கான்? ரெபாசிட்டரியிலேருந்து ஃபைன் பை ஐடின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை எடுத்து என்ன டேட்டாவை அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேவ் பண்ணிட்டான். டைரக்டா அப்டேட்னு வேற ஏதோ மெத்தட் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இவன் எழுதிருக்கிறதும் எனக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு டவுட் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஆமா அதுவும் ஒன்று பண்ணலாம். அப்டேட் இன் ஜேபே ரெபாசிட்டரி ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு போட்டு நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ChatGPT முன்னாடி காலங்கள்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதாவது டைரக்டா அதுக்கான வழி இல்லை. பட் ஆனா நீங்க வந்து அதை கொரியா எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கான காரணத்தையும் அவனே சொல்லியிருக்கான். என்னன்னா 2 கொரி எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்து கொரிய வந்து கெட் பண்றீங்க. அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிட்டு திருப்பி வந்து புட் பண்றீங்க. இது வந்து 2 கொரி ஆப்ரேஷன் ஆகுது. 2 கொரி ஆப்ரேஷனோட டைமிங் வந்து அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணணும். ஒரே காலில் நீங்க அப்டேட் பண்ணணும்னா பை டிஃபால்ட்டா அதுக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லை. பட் நீங்களா வந்து எக்ஸ்டர்னலா அந்த ஜேபிஎல்ஏ கொரி எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி எழுதுறது அப்படின்னு செஞ்சு வேணா பார்க்கலாம். செஞ்சு பார்த்துருவோம். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இது எம்டியா இருக்குல்ல இந்த ஸ்டூடெண்ட் இன்டர்ஃபேஸ். இதுல வந்து நம்ம இப்போ ஒரு இதை எழுதும். இந்த மாதிரி ஒன்று எழுத போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து மாடிஃபை பண்ண போகுதுன்னு சொல்றதுக்காக @modifyங்கிற கீவேர்டு போடணும். நம்மளா மேனுவலா கொரி எழுத போறோம். மற்றதுக்கெல்லாம் நம்ம கொரி எழுதல. பை டிஃபால்ட் எல்லாமே க்ரூட் ரெபாசிட்டரியில இருக்கு. பட் அப்டேட்டுக்கு அதுகிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து அந்த அப்டேட்டுக்கான இதை எழுதுறோம். அது என்ன எழுதுறோம்னா இப்போ வந்து நான் என்ன அப்டேட் பண்ண போறேன்? நேமை தான் அப்டேட் பண்ண போறேன்னா அப்டேட் நேம் அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுங்களேன்.
அப்டேட் நேம் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன நேம் அப்டேட் பண்ண போறோன்றதை கொடுக்கணும். அதே மாதிரி அவனுடைய அந்த ஐடியை கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுக்கணும் இல்லையா? லாங் அவனோட ஐடி, எந்த ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணணும், அவனோட நேம் என்னவா நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க எழுதிட்டேன். ஓகே, ஃபங்க்ஷன் ரெடி. இப்போ கொரி எழுதணும். அப்டேட் நம்மளுடைய டேபிள் நேம் நமக்கு தெரியணும். ஓகேவா? டேபிள் நேம் நம்ம என்னன்னு கொடுத்துருந்தோம்? ஸ்டூடெண்ட் டேபிள்னு கொடுத்துருந்தோம். அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட் டேபிள். இது வந்து அதுக்கு பேர் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம், ஷார்ட்டா இது பண்றதுக்கு. இப்போதைக்கு நம்ம இங்க இது நம்ம எதுவுமே வைக்க வேணாம் தான் நினைக்கிறேன். சரி, இது எதுவுமே வைக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இல்லை வைக்கணுமா? சரி, ஓகே. ஸ்டூடெண்ட் டேபிள் எஸ்டின்னு வச்சுருக்கிறேன், ஈஸியாக இருக்கட்டும். இப்போ எஸ்டியில் இருக்கிற நம்ம அதில் வந்து நேம் என்ன வச்சுருக்கோம்? ஜஸ்ட் நேம்னே தான் வச்சுக்கோம். அப்போது எஸ்டி டாட் நேம் ஈக்குவல் டு இங்கே வந்த இந்த செகண்ட் வேரியபிள், செகண்ட் ஆர்குமெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இது செகண்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட்னு போட்டுக்கணும். இங்கே என்ன ஆர்குமெண்ட் வருதோ அதை எடுத்து இங்கே செட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக. புரியுதுங்களா? இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். ஓகே. அதாவது இந்த கொரியை நீங்க இங்கே படிங்க, இங்கேயே உங்களுக்கு புரியும். இந்த செட் யூசர் இன்ஃபோ பை ஐடியில் இவன் என்ன பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை மாற்ற போறான். யூசர் ஐடியை பொறுத்து அவன் மாற்ற போறான். ஃபர்ஸ்ட் நேமுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் நேமுங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட். அவன் கொரி எப்படி எழுதிருக்கான்னு பாருங்க. அப்டேட்டு யூசரு அவனோட ஃபர்ஸ்ட் நேம்ல கொஸ்டின் மார்க் 1. கொஸ்டின் மார்க் 1னா அப்ப என்னது? இதுல என்ன டேட்டா, இங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை டைனமிக்கா அது எடுத்துக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் மார்க் 2னு இங்க இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் ஆர்குமெண்ட்ல என்ன வருதோ அது எடுத்துக்கணும் அர்த்தம். கொஸ்டின் மார்க் 3ன்னு போட்டு வேர் கண்டிஷன்ல போட்டிருக்காங்க அப்படின்னா மூணாவது ஆர்குமெண்ட் என்ன வருமோ அதை எடுத்துக்கணும் அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப அந்த ஆர்குமெண்ட்ல எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருக்கா? ஆமா. இப்போ நம்ம இது வந்து ஃபங்க்ஷனா எழுதல, சும்மா ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை எழுதுனா நம்ம அதெல்லாம் இந்த இதை கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். பட் இது நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எழுதல, சும்மா ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு இது இம்ப்ளிமெண்டேஷன் நாம எழுத முடியாது, ஏன்னா இது இன்டர்ஃபேஸ் கிளாஸ். பை டிஃபால்ட்டாவே ஸ்ப்ரிங் பூட் பார்த்துக்கும். பட் அது எப்படி நம்ம அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். அந்த கொரி எழுதணும்னா அந்த கொரி நம்ம தானே ஃபார்ம் பண்ணி அனுப்பணும். நம்ம அந்த கொரிக்கிட்ட போய் என்ன சொல்றோம்னா, இந்த நேமை செட் பண்ணும்போது இந்த ரெண்டாவது ஆர்குமெண்டா எதை வருதோ அதை எடுத்துக்கோன்னு சொல்றோம். ரெண்டாவது ஆர்குமெண்டா எது வரும்? இதானே வருது. அப்ப டைனமிக்கா அது வரும்போது கரெக்டா இது எடுத்துக்கும். அது வேர் கண்டிஷன்ல ஐடி எது, எந்த ஐடிக்கு நீ இந்த நேமை மாத்தணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வருதோ அதுக்கு மாத்தணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்படி போட்டா இது வந்து ஒரே இது. அப்போ இதுல இல்லாத ஒரு ஆப்ரேஷனை பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம வெறும் 4 ஆப்ரேஷன் மட்டும் கிடையாதுல்ல. ஒரு டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் கொரிலாம் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம், காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்லாம் எப்படி பண்றது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றேன். அப்போ ஜேபிஏ மூலமா எழுதும்போது நம்ம கொரியே எழுத முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரி எழுத முடியும், அது இந்த மாதிரி எழுதணும் அப்படின்றேன். ஓகே, எல்லாமே அதுவே பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்து அந்த கொரியை நீங்க மாடிஃபை பண்ணணும்னா எப்படி அந்த கொரியை வந்து நீங்களா கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்பீங்கன்னா இந்த மாதிரி @கொரிங்கிற அனோடேஷனை போட்டு கொடுப்பேன் அப்படின்னு பதில் சொல்லணும். ஹைபர்நெட்ல உங்களுடைய கஸ்டம் கொரியை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கன்னா @கொரின்னு போட்டுட்டு @modifyingனு ஒரு இதை போட்டு இது ரெண்டுத்தையும் போட்டு நான் இந்த மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேரு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொரி எழுதுறீங்களா, நீங்க சாதாரணமா எழுதுறது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இதை படிக்க போறது யாரு? ஹைபர்நெட். இதுக்கு பேர் வந்து ஹைபர்நெட் கொரி லாங்குவேஜ், HQA. ஓகே. ஏன்னா சாதாரண லாங்குவேஜ்ல, கொரி லாங்குவேஜ்ல இந்த கதையெல்லாம் கிடையாது. அதுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்போ ஹைபர்நெட் தான் இந்த இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ரியல் டைம்ல அது கொரி பண்ணும்போது அது கரெக்டா பண்ணிக்குது. அப்போ அதுக்கு புரியுற மாதிரி அது இது வந்து SQL கொரி கிடையாது, ஹைபர்நெட் கொரி. அப்ப அதை வேற தனியா கத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும்.
அத பத்தி நீங்க பெருசாலாம் கவலைப்பட தேவையில்ல. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ChatGPTலயோ ஏதாவது இன்டர்நெட்லயோ போட்டு தேடி பார்த்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்ப எனக்கு மட்டும் இந்த அப்டேட் தெரியுமா? நான் இங்க பார்த்து அப்படியே தானே போட்டேன். ம். அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணும் பெருசா எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு ஐடியா இல்லைங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு கொரி போட்டு நம்மளால இதுவா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டைம் இருந்தா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். இத ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இதுக்கு பேசாம நம்ம அப்படியே அங்கேயே ஒரே இதுல இந்த இந்த இதெல்லாம் போடாம அப்படியே இங்க முடிச்சலாமே இப்பன்னு கேட்டீங்கன்னா முடிக்கலாம். பட் கொஞ்சம் டைம் அதாவது இதோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து இப்போ 2 நிமிஷத்துல முடியுதுன்னா 4 நிமிஷம் ஆகும். ஏன்னா 2 கொரி அது எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் ஆமா. கெட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு திருப்பி அதையே நான் சேவ் பண்றேன். திருப்பி அத போய் சேவ் பண்ணணும். 2 வேலைய அத எக்ஸ்ட்ரா பண்ணணும். இப்ப இவன் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான். ம். ஃபாலோ பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ம். கெட் பண்ணியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கெட் கொரி எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஹைபர்நெட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்டேட் பண்ணிட்டு திருப்பி வந்து சேவ் பண்றான். அப்போ திருப்பி மறுபடியும் இன்னொரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணும். 2 கொரி எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுதுன்னா 4 மினிட்ஸ் தேவையில்லாம ஆயிடும். நான் மினிட்ஸ்ன்னு சொல்றேன். ஆக்சுவலா மில்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். பட் ரொம்ப பெரிய மேட்டர் கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாரி அப்ப எதுக்குடா இத நான் இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க சொன்னேன்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் ஒன் அப்டேட்க்காக இத நான் சொல்ல வரல. இந்த மாரி கொரிய வந்து கஸ்டம் கொரிய உங்களால குடுக்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னு சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம அங்க அத எழுதிட்டதுனால, இப்ப ஸ்டூடண்ட் ரெபாசிட்டரி டாட் அப்டேட் நேம்னு போட்டுட்டு, ஐடி என்ன இத ஐடி அப்டேட் பண்ண போறோம்னா, ஐடி கேக்குதா? அப்ப ஸ்டூடண்ட் டாட் கெட் ஐடி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். ஏன் தப்பு சொல்லுது? ஓ! ஸ்ட்ரிங்கா குடுத்துட்டேன். ஓகே. எத ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. இந்த ஸ்ட்ரிங் தான் இருக்கணும். ஏன்னா, அத மட்டும் தானே நம்ம அப்டேட் பண்ண போறோம். நான் இங்க என்ன பண்றேன், அப்ப ஸ்டூடண்ட் டாட் இங்க என்ன குடுக்கணும் சொல்லுங்க யாராவது? ஸ்ட்ரிங்னு குடுக்கணும். ஆ இங்க ஏன் ஸ்ட்ரிங்ன்னு குடுக்குறீங்க? இது இங்க இருந்து நம்ம பாஸ் கெட் பண்றோங்க. ஐடி இங்க இருந்து பாஸ் பண்றோம். என்ன போய் அப்டேட் பண்ணணும்ங்கறத பாஸ் பண்றோம். இப்ப இங்க 2வது ஆர்குமென்ட்ல என்ன குடுக்கணும்? நேம்னு குடுத்து அனுப்பணும். இத தானே நம்ம அப்டேட் பண்ண போறோம். நேம். ம். இந்த ஃபங்ஷன் நான் அதுக்கு தானே எழுதியிருக்கேன். ஆமா. புரியுதுங்களா? புரியுது, புரியுது. ஐடி குடுத்துருக்கோம், நேம் குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். சோ இப்படி கெட் போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடண்ட் ஐடி அண்ட் ஸ்டூடண்ட் நேம். ஓகே. இப்போ இது அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இந்த ஸ்டூடண்ட் ஏற்கனவே அங்க இருக்கிறாங்களான்னு நமக்கு முதல்ல தெரியணும். இல்லன்னா என்ன ஆயிடும்னா அந்த அப்டேட் வந்து ஃபெயில் ஆயிடும். ம். அப்ப அதுக்கு செக் பண்றதுக்கு மறுபடியும் இந்த கண்டிஷன் போட்டுக்கணும். இப்ப வந்து எனக்கு இத வச்சு நான் அப்டேட் பண்றேன். ஸ்டூடண்ட் ரெபாசிட்டரி டாட் இஸ் எக்ஸிஸ்ட் பை ஐடி. எக்ஸிஸ்ட் பைல ஐடி மட்டும் தான் இருக்கா? இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்ட் ஐடி மட்டும் தான் இருக்கு. எக்ஸிஸ்ட் பை ஐடில ஸ்டூடண்ட் டாட் கெட் ஐடி. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அந்த மேல அந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு இருக்குல்ல, அதுவுமே ஒரு டேட்டா டைப் கான்செப்ட்ல தான் வருமா? ஆமா. ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ். கிளாஸா? டேட்டா டைப் கிடையாதா? எல்லா கிளாஸ், எல்லா இன்டர்ஃபேஸுமே ஒரு டைப் தான். ஆமா, டைப் தான். ஆனா நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது ஒரு டைப் தானே வரும். இது வந்து பக்கத்துல 2 டைப் இருக்கே. இங்க ஸ்ட்ரிங்ன்னு ஒரு டைப் இருக்கு. அத ஆமா. சொல்லிருக்கீங்களா? ஆமா. இத பத்தி நான் ஏற்கனவே லிஸ்ட்ன்ற ஒரு இதுல சொல்லியிருக்கேன். இந்த மாரி டைப்புக்கு பக்கத்துல இந்த மாரி ஒண்ணு இருந்துச்சுன்னா, இதுக்கு பேரு ஜெனரிக்ஸ்ன்னு அர்த்தம். ம். ஓகேங்களா? அப்படின்னா கலெக்ஷன்ஸ் சேர்த்து வரும். அந்த மாதிரி ஆமா. சொல்றேன். அதாவது இது என்ன ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா, அது மாரி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? ம். இது வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு சொல்லிட்டீங்க. அது ஆ, வந்து ஆ. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி. அது வந்து எப்படின்னா, ஆமா, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு கோடும் ஒரு பிளேஸ் ஹோல்டர். இது ம். வந்து இந்த கிளாஸ்ங்கிறதே ஒரு பிளேஸ் ஹோல்டர் கிளாஸ் மாரி அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன டைப்ப வந்து நீ இந்த இதுல அனுப்ப போற அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். இப்போ பாடில நீங்க என்ன அனுப்புறீங்க? ஸ்ட்ரிங் அனுப்புறீங்க. அதனால நான் இங்க ஸ்ட்ரிங்ன்னு போட்டுருக்கேன். ஓகே. இப்போ இங்க நீங்க ஒரு 4ன்னு ஒரு நம்பர் அனுப்பிச்சீங்கன்னா, இங்க நான் நம்பர தான் போடணும். ம். இல்ல வந்து நீங்க ஸ்டூடண்ட் அனுப்பிச்சீங்கன்னா, இங்க நான் ஸ்டூடண்ட்ன்னு தான் போடணும். ம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சும்மா உங்களுக்கு அத புரிய வைக்கிறதுக்காக அப்டேட் பண்ணிட்ட ஸ்டூடண்ட்டோட இப்போ இங்க ஸ்ட்ரிங்ன்னு அனுப்புறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த புட் ஸ்டூடண்ட்ல ஒரு ஸ்டூடண்ட்டோட நேம குடுத்து அப்டேட் பண்ண சொல்றாங்கல்ல. ம். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்டூடண்ட் எந்த ஸ்டூடண்ட் அப்டேட் பண்ணமோ அந்த ஸ்டூடண்ட்டோட ஆப்ஜெக்ட்டே அனுப்புறேன்னு வச்சுங்களேன். இங்க வந்து நான் ஸ்டூடண்ட்ன்னு போடணும். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டைப் தான். பட் அது என்ன இத ஹோல்ட் பண்ண போகுது? ஸ்டூடண்ட்ங்கிறத ஹோல்ட் பண்ண போகுது. இந்த பாராமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஜெனரிக் பாராமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஜெனரிக்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஜாவால. எனக்குள்ள இந்த ஸ்டூடண்ட் ரெபாசிட்டரி 2 வாட்டி தானே அங்கேயும் 2 வாட்டி தானே பண்ணியிருக்காங்க. இந்த இஃப் எல்ஸ் அது இங்கேயும் நம்ம 2 வாட்டி தானே பண்றோம்.
இதுல கூகுள்ல. அவங்க நான் 2 வாட்டி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட்ட கெட் பண்ணியிருக்கிறது சொல்றீங்களா? ஆமா. ஸ்டூடண்ட் கெட் அங்க இஃப் 3 டைம்ஸ் ரன் ஆகுதுல டைம் வேஸ்ட் ஆகும்னு சொன்னீங்கல்ல. நான் 2 டைம்ஸ் ரன் ஆகுறதுனால டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லல. கொரி போட்டிருக்கிறது. ஃபைண்ட் பை கொரி போட்டு எடுக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகே. நீங்க கேட்கறது கரெக்டான கேள்விதான். இப்பவும் அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்ப இது ஒரு கொரி, இது ஒரு கொரி 2 கொரி ஆகுது. அதனால நீ வேஸ்ட் ஆகும்னு சொன்னேன். அதுதான் இப்பவும் பண்ற. இங்க எக்ஸிஸ்ட் பைன்னு நீ போடுற. இதுவும் பிஹைண்ட் தி சீன் ஒரு கொரிய தானே ஹிட் பண்ண போகுது. சோ அப்ப இது ஒரு கொரி, திருப்பி அதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்டேட்ன்னு இன்னொரு கொரி தானே எக்ஸிக்யூட் பண்ற. இப்பவும் 2 கொரி கனெக்ட் ஆயிடுச்சேன்னு கேக்குறீங்க. ஆமா. அப்படி கேட்டீங்கன்னா அது கரெக்டான கேள்விதான். அது அப்படிதான் ஆகுது. அது நம்ம தேவைய பொறுத்து. இப்ப இத நீங்க எக்ஸிஸ்ட் பை வந்து போடணுமா கண்டிப்பா அப்படிங்கிறது தான் கேள்வி. எனக்கு தேவை வேணாம்பா அப்படின்னா இந்த கொரி தேவையில்ல. ஓகே. இப்போ இந்த கேஸ் இப்படி வந்துட்டதுனால, இப்ப நீங்க கேட்ட அந்த வேலிடான கேள்வி. இப்ப இந்த கேஸ் இத நீங்க எக்ஸிஸ்ட் பையும் கண்டிப்பா நான் போட தான் போறேன். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்றதுக்கு வந்து நான் இதுதான் பண்ண போறேன். அதுக்கு நீ இந்த 2 கொரி இப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிடலாமேன்னு மறுபடியும் ஒண்ணு யோசிக்கணும். இப்போ ஃபைண்ட் பை ஐடி போட்டா, கரெக்டான ஐடிய ஃபைண்ட் பண்ணி அந்த ஓவரால் டேட்டாவ எடுத்துட்டு வந்து குடுக்கணும். ஓகே. அந்த கொரியோடைய எந்த கொரி இப்ப வந்து அதிகமான ஒரு டைம் எடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான். இது எக்ஸிஸ்ட் பை வந்து ஒரு 1 செகண்ட்ல பண்ணிடும்னா, ஃபைண்ட் பை வந்து ஒரு 4, 5 செகண்ட் ஆகும். ஆமா. ஓகே. சோ இது 1 செகண்ட், இது ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட். அது முடிக்கிறதுக்கு 5 செகண்ட். அப்போ வந்து மொத்தம் அத இதுல கால்குலேட் பண்ணி எது பெஸ்ட்டா குடுக்கணுமோ அத குடுத்துக்கணும். அத குடுத்துக்கிறோம். பட் ஓகே. அந்த அளவுக்குலாம் யாராவது பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் ஓகே. சும்மா சொல்றேன். எப்படி கரெக்ட்டா அது மாரி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. நிர்மலா. குட் தாட் ப்ராசஸ். இந்த மாரி தாங்க நெறைய கேள்விகள் வரும். HTTP ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட். இதுல வந்து இப்ப ஏன் இது தப்புன்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்து என்ன மாத்திட்டேன், ஸ்டூடண்ட்ன்னு மாத்திட்டேன். ஸ்டூடண்ட் இருந்தா எடுத்து அந்த ஸ்டூடண்ட்டே திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு, அப்டேட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடண்ட்டே குடுத்துற போறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட். அப்போ இங்க வந்து பாடியில வந்து ஸ்ட்ரிங்ன்னு குடுக்குறோம். அதனால அது தப்புன்னு சொல்லுது இப்போ. அப்ப இங்க ஸ்ட்ரிங்ன்னு குடுக்கக் கூடாது. நல்ன்னு குடுத்து அனுப்பிச்சுடணும். ஏன்னா இப்போ இது எப்ப இந்த கண்டிஷன் ரீச் ஆக போகுதுன்னா, ஸ்டூடண்ட் கிடைக்கலன்னா நல்ன்னு வரப்போகுது. அப்பதான் வரப்போகுது. அப்ப ஸ்டூடண்ட் கிடைச்சா என்னவா வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட் சாரி ரெபாசிட்டரி. பேர் என்ன? ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ரெஸ்பான்ஸ் என்டிட்டிலே ஓகேன்னு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அதை செக் பண்றேன். ஓகே. அந்த ஒரு பாருங்க சிம்பிளா. ஓகேன்னு போட்டு பாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இது உள்ளார போட்டுக்கலாம். இப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்ட் பை போட்டோம்னா எனக்கு ஓகே உள்ளார நான் பாடி எப்படி கொடுக்குறது? ஏன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வேணும். எக்ஸிஸ்ட் பைல ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வராது. அப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கணும்னா எக்ஸிஸ்ட் பைன் போடக்கூடாது. ஃபைண்ட் பை ஐடி தான் போட்டாகணும். ஃபைண்ட் பை ஐடின்னு போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே வேலையை திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். பட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சும்மா நீங்க எது இதெல்லாம் இருக்குன்னு கத்துக்கிறதுக்காக தான். அதனால இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. எப்படிலாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி லாஜிக்கலா எழுதுறோம் அப்படிங்கறதான் விஷயம். இது ஏன் இங்க ஸ்டூடெண்ட் 1ன்னு இப்போ பை டிஃபால்ட்டா காட்டுதுன்னா, ஆர்குமெண்ட் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ங்கிற பேர்ல வாங்கிருக்கும். அதனால திருப்பி உள்ளாரே ஸ்டூடெண்ட்னு பேர் வச்சீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். அதை எடுத்துக்காது, தப்புன்னு தான் சொல்லிடும். அதனால ஸ்டூடெண்ட் 1ன்னு காட்டுது. ஓகேவா? நான் ஸ்டூடெண்ட் 1ன்னே வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் 1 இஸ் பிரசன்டா அப்படின்னு பார்த்துட்டு அது பிரசன்டா இருந்ததுன்னா இந்த வேலையை பண்றேன். அது பிரசன்டா இல்ல அப்படின்னா என்ன வேலையை பண்ண போறேன்னா, ஓகே பிரசன்டா இருந்ததுன்னா அந்த வேலையை பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை திருப்பி நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ ஸ்டூடெண்ட் இப்போ வெறும் ஸ்டூடெண்ட் மட்டுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் 1 மட்டுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்த ஃபைண்ட் பை ஐடி போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை வாங்குறீங்க. அப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ராஜான்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4ஆம் நம்பர் ஐடிக்கு ஓகேங்களா? ராஜான்னு பேர் இருக்கு. அந்த ராஜாங்கிற அந்த பையன் வந்து இருக்கிறானான்னு பாக்குறீங்க. இருக்கிறான்னு சொல்லிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க அவனோட பேரை ரமேஷ்னு மாத்திட்டீங்க. ஓகே. மாத்திட்டு திருப்பி அப்ப ரெஸ்பான்ஸ்ல கொடுக்கும்போது எதை கொடுக்கணும்? ரமேஷ்னு மாத்தின ஆப்ஜெக்ட்டை தானே கொடுக்கணும். அப்ப நான் இங்க திருப்பி என்னன்னு கொடுக்குறேன்? ஸ்டூடெண்ட் 1ன்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் 1ல என்ன இருக்கும்? ராஜா வந்திருக்கும். அப்போ தப்பான ஒரு இதுதான். மறுபடியும் பழைய இதே தான் போகும். இது பக்காவே இருக்கட்டும். இதை நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு காட்டுறேன். ஓகேவா?
அப்ப ஸ்டூடண்ட் 2ன்னு குடுத்துக்கலாமா? அது எங்க இருக்கு? இருங்க நான் சொல்றேன். இது பக்காவே இருக்கட்டும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் காட்டுறேன். ம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இத ரன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தேவையில்லாத இம்போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ம். கிளீன் பண்றதுக்கு இத இங்க பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆப்டிமைஸ் இம்போர்ட்ன்னு ஒண்ணு வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆயிடும். ம். இப்போ இத ரன் பண்ணா முதல்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ லிஸ்ட்ட ஃபுல்லாவே நம்ம எராடிகேட் பண்ணியாச்சு. எல்லாமே இந்த ரெபாசிட்டரிய வச்சு பண்ணியிருக்கோம். இன்னைக்காவது சீக்கிரமா முடிக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு இவ்வளவு நேரம் எழுப்புல வச்சாலே 2 மணி நேரம் தான் ஆகும் போல. ம். பரவாயில்லைங்க. உங்களெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேங்க. நீங்கலாம் இதுவரைக்கும் இது ரொம்ப நாள் ஆயிருக்கும் இந்த மாரிலாம் உட்காந்து பண்ணி படிச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம்லாம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட வேலை கிடையாது. நடுவுல வேற தூக்கம் வேற வந்துரும். பார்வதி எனக்கெல்லாம் தூக்கம் வந்துரும் மலைய விட்டு. 1 ஹவர். நான் வேற நடுவுல கேக்குறேன். சிரிப்பா. இல்ல 1 ஹவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிருது. ஆமா. ஆனா என்னன்னா, இதுல பிரேக் பண்ற மாரியான விஷயமே கிடையாது. இப்ப நான் ம். இப்ப நான் பிரேக் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கலாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். ம். இப்ப நாளைக்கு வந்து நான் திருப்பி எல்லாத்தையும் சொன்னா தான் உங்களுக்கு நான் இல்லாட்டி ரன் பண்ணி காமிக்காம எப்படி நிறுத்துறது? கரெக்ட். இல்ல அப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன நான் குறைச்சுக்கணும். அதாவது வெறும் 2 இத மட்டும் வச்சுக்கிட்டு 2 இத மட்டும் சொல்லிக் குடுத்துருக்கணும். ம். ஆனா அத வச்சா, உங்களுக்கு அது என்னங்கிறதே வந்து என்னால மொத்தமா ஒரு ஓவராலா இதுவா புரிய வைக்க முடியாது. ம். அந்த மாரி கொஞ்சம் நெறைய மேட்டர்கள் இருக்கு. சரி ஓகே. இப்ப இது ஏதோ ஒரு எரர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பீன் கிரியேஷன் எரர் கிரியேட்டிங் எ பீன் வித் நேம். இந்த மாரி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ரெபாசிட்டரி டிஃபைன்ட் இன் எனேபிள்ட் ரெபாசிட்டரி டிக்ளரேட் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் குட் நாட் கிரியேட் எ query ஃபார் பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஸ்கூல் அப்டேட் நேம் ரீசன் வேலிடேஷன் ஃபெயில் ஃபார் query மெத்தட் பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் அப்டேட் நேம். ஓகே. அதாவது அந்த ஒரு query ஒண்ணு எழுதியிருக்கும்ல, ம். தம்பி நீ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த மாரி query ஒண்ணு எழுத சொல்லியிருக்க. அது தப்பா இருக்கு. என்னால அது மாரி பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சு. அதோட வேலிடேஷன் கரெக்ட்டா இல்ல. அதாவது அந்த சின்டாக்ஸ் நம்ம எடுத்து ஒருத்தவன்ட்ட இருந்து காப்பி பண்ணி பாத்து போத்தோம்ல, இந்த ஸ்டாக் போட்டோம்ல, அது ஆமா. கரெக்ட்டா இல்ல. அதனால இப்படி இருக்கு. இப்ப இத நம்ம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஆ ஹை ஹைபர்நெட்ல query எப்படி எழுதுறதுன்னு செக் பண்ணி அத போட்டு பாத்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு வழி. ம். இன்னொன்னு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்ல. அது வந்து இப்ப ஏற்கனவே நான் இவங்க சொன்ன மாரி, அது ஏற்கனவே 2 கால் ஆயிடுச்சு. அது எதா இருந்தா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கும் தாட்டா இருக்கு. அதனால ம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கொரியே வேணாம். இப்ப அந்த ஆணியே புடுங்க வேணாம். இந்த மாரி ஒண்ணு இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நான் இத போட்டேன். பட் இப்ப இது நம்மளுக்கு தேவையில்லங்கிறதுனால இத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டூடண்ட்ட கெட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபைண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ட அப்டேட் பண்ண போறேன். ம். ஸ்டூடண்ட் 1 டாட் அவனுடைய நேம் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் இவன கெட் பண்ணிக்கணும். கெட் பண்ணா தான் அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இங்க பாருங்க கெட்ல தான் ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட்டே கிடைக்குது. ம். ம். கெட் பண்ணிட்டு ஏன்னா இது ஆப்ஷனல் ஆப்ஜெக்ட். இங்க ம். பாருங்க. ஆப்ஷனல் டைப்பா இருக்கு. ஆப்ஷனல் டைப்ல இருந்து உங்களுடைய ரியல் ஆப்ஜெக்ட்ட நீங்க வெளிய எடுக்கணும். அது எடுக்கணும்னா student1.getன்னு போட்டா தான் கிடைக்கும். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்னு சொன்னீங்களே ஆப்ஷனல்ல. ஆமா. அதுக்கு தான் மேல ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன்ல. ஓகே. இருந்தா தான் நான் Student is எடுக்கிறேன். present. ஆ. எடுத்து அவனுடைய நேம வந்து செட் பண்றேன். என்னவா செட் பண்ண போறேன்? இங்க இருந்து இவன் என்ன நேம் வச்சு குடுக்குறானோ அந்த நேமுக்கு செட் பண்ணி விட்டுருவேன். ம். சாரி. ஸ்டூடண்ட் வந்து கெட் நேம். புரியுதுங்களா? இப்ப இது டிபில இருந்து எடுத்தது. ம். இது இது உங்களுக்கு அப்படி கன்ஃப்யூஸா இருக்குன்னா தான் பேர கரெக்ட்டா மாத்தி வச்சுக்கணும். இது வந்து ஸ்டூடண்ட் ஃப்ரம் டிபி. ம். ஸ்டூடண்ட் ஃப்ரம் டிபி பிரசன்ட்டான்னு செக் பண்றீங்க. ம். பிரசன்ட்டா இருந்தா அந்த ஸ்டூடண்ட்ட எடுக்குறீங்க. கெட் பண்றீங்க. அது எடுத்த ஸ்டூடண்ட்டுக்குள்ளே மறுபடியும் நேம செட் பண்றீங்க. ம். இதுவும் உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, இத ஒரு கெட் பண்ணி தனியா ஒரு வேரியபிளா வாங்கிக்கணும். வேரியபிளா வாங்கி இதுக்கு பேர் வேணா ஸ்டூடண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். வாங்கிட்டு இப்ப அந்த ஸ்டூடண்ட் 1க்கு இத செட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான்.
இந்த ஆப்ஷனலை வாங்கிக்கிட்டீங்க. ஆப்ஷன்ல இருந்து டேட்டாவை எடுத்து அதை எடுத்து இதுக்கு செட் பண்ணி விடுறீங்க. ஓகேவா? அது இந்த ஆப்ஷன்ல இருந்து இது வந்து இப்ப பாருங்க இது என்ன டைப்பா இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஆப்ஷனல் டைப்பா இருக்கா? ஆப்ஷனல் டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்னு இருக்கு. இத கெட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டைப் ஸ்டோர் ஆயிருக்கு? ஸ்டூடண்ட் டைப். ஸ்டூடண்ட் டைப்னு ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப ஸ்டூடண்ட்ல தானே நம்ம செட் நேம் கால் பண்ண முடியும். ஆப்ஷனல்ல போய் கால் பண்ண முடியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல்ல இருந்து அன்ராப் பண்றோம்னு பேர். இதுக்கு பேர் வந்து அன்ராப்பிங். ஓகே. அவங்க வந்து ஆப்ஷன்ல போட்டு நமக்கு ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? நல்லும் வரலாம், அங்க டேட்டாவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா டைரக்ட்டா நம்மளால அந்த உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அப்ப அது உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டப்பாவை ஓபன் பண்ணணும். அதை ஓபன் பண்றதுக்கான வழி தான் இந்த கெட். அதுக்கு பேர் தான் அன்ராப்பிங்னே சொல்லுவாங்க. அதை அன்ராப் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம செட் பண்றோம். இப்ப செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா சேவ் பண்ண போறோம். சேவ் ஸ்டூடண்ட் டு 1. எதை மாத்தணுமோ அதை சேவ் பண்ணணும். இங்க தான் நீங்க தப்பா சேவ் பண்ண கூடாது. திருப்பி இதே ஸ்டூடண்ட்டை சேவ் பண்ணிடலாம். எதை எடுத்து எதை மாடிஃபை பண்ணீங்களோ அதை எடுத்து சேவ் பண்ணணும். ஓகே. சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஸ்பான்ஸ் என்டிட்டில ஓகேல எந்த ஆப்ஜெக்ட்டை மாத்துனீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டை போடு. அவ்வளவுதான். இப்ப பக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த இஷ்யூவும் போயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பக் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? மாத்துறது வேற, கொடுக்கறது வேறயா இருக்கு. அதனால தப்பா இருக்கணும். இப்ப அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து சர்வீஸ் கிளாஸ் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப இந்த டைமிங் தூக்கம் வருதுன்னா நீங்க தான் வந்து முன்னாடியே டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏழுமலை இதுவுமே ரொம்ப டைம் எடுக்காதா? இதுவுமே இது இப்படி பண்றதும் நம்மளுக்கு அதை இது பண்ணிட்டு. அதுக்கு என்ன பண்றது? வேற வழி கிடையாது. இல்ல அப்ப நம்ம அதே பண்ணிக்கலாங்கிறேன். இப்ப இது பண்ணணுமான்னு கேக்குறேன். ஆமா இது பண்ணணும் தானே. ஏன் அதை பண்ண முடியாதுன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எக்ஸிட் பை ஐடின்னு கொடுக்கும் பொழுது அந்த அப்டேட் கொரி யூஸ் பண்ணோம்ல, அது வந்து வேலிடேட் பண்ண முடியாம ஃபெயில் ஆயிடுச்சு. கம்பைல் ஆகல. ஓ அப்டேட் கொடுத்தாலும் அது ஃபெயில் அந்த இது அந்த கொரி தப்பா கொடுத்திருக்குன்னு சொல்லுது. நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன்ல. இல்ல நீங்க படிச்சு காமிச்சீங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது ரன் ஆகும்னு நினைச்சு நீங்க போட்டு பாத்தீங்களா? ஆமா எனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா நெட்ல எல்லாம் தேடி பார்த்து எடுத்து போட்டேன். சரி, அதோட சின்டாக்ஸ் தப்பா இருக்கு. இப்ப அதோட சின்டாக்ஸ் என்னன்றத கரெக்டான அதுக்கு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்னேன். அதை ஃபிக்ஸ் பண்ணனும்னா அதோட சின்டாக்ஸ் எதுன்னு பார்த்து நீங்க படிச்சு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணனும். அது ஒண்ணும் பெருசா இருக்காது. அப்ப ஹைபர்நெட் கஸ்டம் கொரி கஸ்டம் அப்டேட் கொரி இன் ஜாவா அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கான கொரி எப்படி பண்றதுன்னு அது ஏதாவது ஒன்று சொல்லும். அதை படிச்சு பார்த்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. சின்டாக்ஸ் இப்படி இருக்கு பாருங்க. அந்த அந்த क्वेश्चन மார்க் போட்டு 1 2 எல்லாம் போட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நேம் ஆர்குமென்ட்டோட நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு क्वेश्चन மார்க் அந்த மாதிரி போட கூடாது. இந்த மாதிரி போடணும்னு சொல்லி போட்டுருக்கு. ஓ இது வேற மாதிரி இதல சொல்றீங்க. இதுதான் கரெக்ட் ஆக்சுவலா. எனக்கு இது மாதிரி ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அப்படி போட்டுருக்கேன். ஓகே இப்படி போட்டா அந்த இது வொர்க் ஆகும். இல்ல இது அதான் நான் அப்டேட்டை விட இது கொஞ்சம் அதிகமா டைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் என்னன்னு கேட்டேன். அது கொரி தப்பா இருந்துச்சு. அதனால அதை அப்படியே விட்டேன். இவ்வளவுதான். இப்ப ரன் ஆயிடுச்சு நம்மளுக்கு எல்லாம். நம்ம போஸ்ட்மேன்ல செக் பண்ணிடுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் கொரி போவோம். போஸ்ட்ல சரி ஃபர்ஸ்ட் 4 போஸ்ட் பண்ணுவோம். சிவவாகதான் முதல்ல பார்ப்போம். இதுல வேற என்ன இஷ்யூ வரும்னு தெரியல. ஃபெயில் ஆயிடுச்சு. ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? நோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் என்டிட்டி இன்ஸ்டான்சியேஷன் எக்ஸெப்ஷன். ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்ல அப்படின்னு சொல்லி தப்புன்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம இது எல்லாமே டேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரில போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ டேட்டா எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு எனக்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னு சொல்லி ஹைபர்நெட் கேக்குது. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா நோ ஆர்க் எக்ஸெப்ஷன் நோ ஆர்க் அப்படின்னு ஒரு இது இருக்கு.
அதை கொடுத்துக்கணும். இந்த அனோடேஷன் கொடுத்துக்கிட்டோம்னா ம். அது வராது. அப்ப மேல உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு? அது வந்து கிரியேட் பண்றதுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் இது என்னன்னு புரியுதுங்களா? ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் புரியுதுங்களா? அந்த டேர்ம்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா அது எல்லா ஆர்குமெண்ட்டும் சேர்த்து இருக்கிற மாதிரி. ம். எதுவுமே இல்லாம சும்மா டம்மியா ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, பை டிஃபால்ட் ஜாவா கிரியேட் ஆமா பண்ணி ஆமா ஆமா புரியுது புரியுது அது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஓகே அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இது இல்லைன்னு சொல்லியிருக்கு. நான் இப்ப அதான் fix ம். பண்ணிருக்கேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த லைன்ல இருந்து. இது ஏற்கனவே நான் இந்த மாதிரி பார்த்திருக்கேன். அதனால நான் இப்ப டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இது புரியல அப்படின்னு வச்சுங்களேன், இதை தூக்கி நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல அது பார்த்துட்டு இன்னொரு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதோ இங்க ஒண்ணு எடுத்து வச்சிருந்தோம்ல, இவன் வந்து அதுக்கு என்ன அந்த மாடலுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ங்கிறத இவன் யூஸ் பண்ணியிருக்கிற மாடல். அதுக்கு அவன் என்ன அனோடேஷன் போட்டிருக்கான்னு போய் பார்க்கலாம். ம். இவனும் அதே எல்லாம் தான் போட்டிருக்கான் பாருங்க. நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஆல் ஆர்குமெண்ட். இப்போ நீங்க ரியல் டைம்ல பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாத்தையும் டைப்லாம் பண்ண மாட்டீங்க. அப்படியே அதை காப்பி பண்ணி தான் போடுவீங்க. ம். பட் ஆனா அதை விட இந்த மாதிரி ஒவ்வொன்றா எரர் வரட்டும், அது வந்து அப்படி போய் பார்க்கட்டும். நான் அதுக்கு ஆக்சுவலா அதை எடுத்து வச்சனே தவிர நானுமே அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இப்படிலாம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ரியாலிட்டி கிடைக்கும். நான் மட்டும் ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டீச்சிங் பண்ற மாதிரி அது எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே கடகடன்னு பண்றது வந்து அது வந்து ரியாலிட்டியை கொடுக்காது. பட் ரியல் டைம்ல இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். வந்தா எப்படி இப்படிலாம் போய் பார்க்கணும் பண்ணணும்ன்றதை காட்டுறதுக்காக தான் நான் எதுவுமே அதை பத்தி இது பண்ணல. அது உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டோர் பண்ண இப்போ பாத்தீங்களா? இப்போ நான் சொன்னேன்ல 500 வரும்னு. நான் இந்த இதை தப்பான ஒரு இதை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன். என்னோட கொரிய நான் தான் டெவலப்பர் வந்து தப்பா எழுதியிருக்கிறாரு அவருடைய கோட்ல. அப்போ எனக்கு இந்த என்ன வந்திருக்கு பாருங்க, 500 இன்ஸ்டால் சர்வர் எரர்னு வந்து. அது என்ன சர்வர் எரர், சர்வர் கோட் தப்பு. நான் கொடுத்த டேட்டாலாம் ரைட்டு தான். இப்போ நான் இங்க ஐடின்னு கொடுக்காம வேற ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா அது என்னோட கோடு, நான் கொடுக்குற டேட்டால தப்பு. இது வந்து கிளைண்ட் எரர். இந்த மாதிரி ஏதாவது தப்பாச்சுன்னா ஆமா. சர்வரே ஏதாவது தப்பா பண்ணிருக்குன்னா அது சர்வர் எரர், அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டதுனால சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன இவ்வளவு நேரம் டேட்டா வரல. வந்துருச்சு, அவ்வளவுதான், ஸ்கோர் ஆயிடுச்சு. இது வந்து நீங்க ஒரு தடவை இங்க போயிட்டு ஏதாவது எரர் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கணும். இங்க எதுவும் எரர் வரல, அப்போ ஆல் செட். இப்போ 4ஆம் நம்பரை ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்படியே டக்குன்னு 3ஆம் நம்பரையும் ஸ்டோர் பண்ணிடுவோம். 3 ராஜா, அவ்வளவுதான். இதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு கெட் பண்ணுவோம். 3ஆம் நம்பர் கொடுத்து கெட் பண்ணுவோம். ராஜான்னு வரணும். ராஜான்னு வந்துருச்சு. அடுத்து புட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ல புட் வந்து நம்ம எப்படி பண்ணிருந்தோம், அது வேற மறந்து போச்சு. அது போஸ்ட் மாதிரி தான் பண்ணிருந்தோம். போஸ்ட் மாதிரி தான் பண்ணிருந்தோம் இல்லையா? சரி, அப்போ பாடி போயிட்டு 3ஆம் நம்பர் ராஜான்னு இருந்தது இல்லையா, அதை வந்து 7ன்னு மாத்துறேன். இப்போ நான் ரிசல்ட்ல வந்து அந்த பாடி எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னமோ ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இது தப்பா இருக்கா? 8081. 3ஆம் நம்பர் நாட் ஃபவுண்ட்னு வந்துருச்சு. 3ஆம் நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணலையா? 3 4 ஸ்டோர் பண்ணுமே. 3ஆம் நம்பர் ராஜான்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா எனக்கு ரிசல்ட் வந்து நாட் ஃபவுண்ட்னே வந்துருக்கு. இங்க பாருங்க, 404 நாட் ஃபவுண்ட்னு வந்துருக்கு. அப்ப எங்கேயோ தப்பு இருக்கு. ஓகேவா? இது என்ன தப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். அப்போ இங்கதான் தப்பு இருக்குன்னா இது முதல்ல இங்க பிரேக் பாயிண்ட் வச்சு இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். போயிட்டு சென்ட்னு கொடுக்குறேன். கால் இங்க வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ல நான் கொடுக்கறதான் கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்றேன். ஆமா, ஐடி வந்து 3ஆம் நம்பர், நான் மாத்த வேண்டிய நேம் வந்து 7. அது கரெக்டா தான் வந்திருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றேன். ஐடி கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அது என்ன சொல்லுது? இருக்குன்னு தான் சொல்லுது கரெக்டா.
ஸ்டூடெண்ட் இருக்குன்னு சொல்லுது. சரி, அது என்ன ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஐடி நம்பர் 3ல 7 இருக்கும் இல்லையே. 3ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட் நம்பர் ராஜா தானே ஸ்டோர் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அந்த லிஸ்ட் ஆல் லிஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிரும்ல என்னென்ன சேவ் ஆயிருக்கும். குட் பாயிண்ட். சரி, இது தப்பானது இருந்தபடியே இருக்கட்டும். நம்ம ஆல் லிஸ்ட் அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா? அது வேற மறந்து போச்சு. பண்ணணும். அதுதான் கடைசியா பண்ணோம் நேத்தி. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தோம். மேல 3, 4 இருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா ஏற்கனவே அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அப்போ கூட இது ஏன் நாட் ஃபவுண்ட்னு வருது? எங்கேயோ தப்பா. ஓ, இப்ப ராஜான்னு குட்டிங்களே அது எங்க? இல்ல என்ன தப்பா இருக்குன்னா இங்க பாருங்க, ரிட்டர்ன் விட்டுட்டாங்க. இந்த இஃப் உள்ளார இது வந்துருச்சுன்னா இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டேட்டஸ் நான் ரிட்டர்ன் பண்ணதுனால அது அப்டேட் பண்ணிருச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கீழே வந்து எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன் பண்ணிடுது. அவ்வளவுதான். சரிங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இது எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நான் இதை புஷ் பண்ணி விட்டுறேன். நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ நான் திருப்பி ரீரன் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் இது வந்து ஒரு டேட்டா பேஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன். லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றதுக்கும் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னோம்னா, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணா நீங்க எத்தனை தடவை ரீரன் பண்ணாலும் திருப்பி ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டா அது இருக்கிறதுனால அது வந்து அழியாதுன்னு சொன்னேன். அப்படி இருக்கும். இப்போ நம்ம ரீரன் பண்ணிருக்கோம். இப்போ நான் கெட்னு கொடுத்தனா அப்போ வந்து எனக்கு எல்லாமே வரணும் இல்லையா? ஆமா. வரலையா? அது இன்னும் ரன்னே ஆகி முடியல. நான் கேட்டே ஸ்டார்ட் ஆகல போல. ஆயிடுச்சா? இப்பதான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல மேல அந்த கெட்டு கொடுத்தா மேல அந்த ஐடி கொடுக்கவே இல்லைல்ல. இல்ல அதனாலலாம் இல்ல. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட். ஓகே ஓகே. எம்டியா வருது பாருங்க. அப்போ டேட்டா பேஸ்ல இருந்து இது எடுத்துட்டு வரல. அப்புறம் ஏன்டா இவ்வளவு வேலையை அங்க பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா இந்த H2 டேட்டா பேஸ்ங்கிறது ரியல் டைம் டேட்டா பேஸ் கிடையாது. டேட்டா பேஸ் மாதிரியே ஒரு ஆபரேஷனை மெமரியிலே பண்ற ஒரு சிமுலேட் பண்ற ஒரு டூல் அது. அது வந்து ரியல் டைம்ல ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணாது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, போஸ்ட்கிரஸை வச்சு ரியல் டைம்ல ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி இதே வேலையை செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான். ஆல் செட். அப்போ H2 என்னதுன்னா இன்மெமரி டேட்டா பேஸ்னு புரிஞ்சுங்க. இன்மெமரி டேட்டா பேஸ்னா ஒரு மெமரியில நீங்க எப்படி சாதாரணமா இருக்கீங்க அதே மாதிரி. ஆனா இந்த மத்த ஆபரேஷன்லாம் இருக்குல்ல, இந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, அந்த மாடல் கிரியேட் பண்றது, டேபிள் கிரியேட் பண்றது, அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். மத்த நம்ம நாளைக்கு எதையுமே மாத்த மாட்டோம். ஒண்ணே ஒண்ணு தான் மாத்துவோம். அதோட கான்ஃபிகரேஷன் அப்ப மட்டும். என்ன டிஃபரன்ஸ் இந்த இன் மெமரிக்கும் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி அரே லிஸ்ட்ல போட்டு பண்ணி இப்போதைக்கு அது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அந்த வே தான். இப்போ வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம், அந்த என்டிட்டி ஸ்டூடெண்ட் டேபிள் எல்லாம் கிரியேட் பண்ணோம்ல, இது எல்லாமே வந்து இப்போ நீங்க MySQL பண்ணாலும் சரி, போஸ்ட்கிரஸ் பண்ணாலும் சரி, இது இந்த கோட்லாம் எதுவுமே மாறாது. இந்த ரெபாசிட்டரி கோடும் எதுவும் மாறாது. அப்போ எங்க மாறும்னா, S2 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணுமா, MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணுமான்னு நீங்க அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில போய் மாத்துவீங்க. அது ஒண்ணு மாத்துனீங்கன்னா அது எல்லாமே மத்த எல்லாமே அப்படியே ஒர்க் ஆகும். அப்போ நீங்க MySQL யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரியல் டைம்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அப்போ இது எப்போ தேவைப்படும்னா, இப்போ நீங்க உங்க டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல உங்க டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரியல் டைம் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ்ல நீங்க ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒரு காசு அது. அப்போ டெஸ்டிங் பண்றதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல்ல அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி லோக்கல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுல எல்லாமே ஒர்க் ஆகுது, கான்ஃபிகரேஷன் மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் மட்டும் மாத்திட்டாங்கன்னா அங்கேயும் ஒர்க் ஆயிடும்ங்கிறது தான் எண்ணம். அவ்வளவுதான். ஸோ அதுக்காக தான் அது வந்து அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணணும் லோக்கல்ல, அப்படிங்கிறதுக்காக தான் இந்த S2 டேட்டாபேஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் நீங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். S2 டேட்டாபேஸ் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்து நாளைக்கு நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் பார்ப்போம். அது வந்து ரியல் டைம்ல டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. அவ்வளவுதான். அப்ப எல்லா ப்ராஜெக்ட்லயும் அப்ப அந்த H2 டேட்டாபேஸ் டிபெண்டன்சில ஆட் பண்ணுவோம். வேணும்னா ஆட் பண்ணணும். நான் டெஸ்டிங் பண்ணணும், எனக்கு லோக்கல்ல டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு S2 போதுமானது, நான் ரியல் டைம்ல பண்றதுக்கு வேணா நான் அந்த MySQL யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தேவையெல்லாம் இருந்ததுன்னா பண்ணணும். பட் வந்து நிறைய பேர் ரியல் டைம் அப்ளிகேஷன்லையும் அதை ரியல் டைம் பண்றவங்களும் அதை பண்ண மாட்டாங்க. S2 டேட்டாபேஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டாவே கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிப்பாங்க.
S2ங்கிறது சும்மா டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்மளுக்கு கத்துக்கிறதுக்காக எல்லாருக்கும் இனிஷியல் லெவல்ல சொல்லி தர்றது. ஓகே 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 இப்போ இந்த என்டிட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்ல, அதெல்லாம் இது பண்றதுக்காக. இது எல்லாமே வந்து இப்போ எதுக்குமே மாற போறது இல்ல. அது எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ நீங்க டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷனை மட்டும் மாத்திட்டு எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றோம்னு சொன்னா அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகி அழகா ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே அதைத்தான் நாளைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம். ஓகே டன். ஓகே ஓகே பை. பாய்.